அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையால் அவனுடைய தூய்மையான மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு அவனுக்கு செலுத்த வேண்டிய கடமையான வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் எந்த கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட நாங்கள் எல்லாம் இரையச்சம் உடையவர்களாகத்தான் இருக்கிறோம் என்பதை அவர்கள் நம்பக்கூடியவர்களாகவும் வெளியில சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஆனாலும் அப்படி இரையச்சத்தோடு இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அவர்கள் எப்போதெல்லாம் இரையச்சம் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் எவ்வளவு ஆணித்தரமாக இஸ்லாத்திலே நிலைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான இழப்புகளிலும் இன்னல்களிலும் அவருடைய இரையச்சத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பொருளாதாரம் நெருக்கடி ஏற்படும் போது அவருடைய இரையச்சத்தில் குறைவு ஏற்படுவதையும் நம்மால் காண முடியும். அதே போன்று ஏதாவது கஷ்டமான ஒரு சூழ்நிலை தனக்கு ஏற்பட்டு விடுமோ என்ற அந்த அஞ்சுகிற விஷயத்திலும் தங்களுடைய இரையச்சத்தை பிடிப்போடு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்களே என்று பார்த்தோமே, ஆனால் அதிலும் குறைபாடு உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நிலைகளிலே தங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளையும் இன்னல்களையும் அடிப்படையாக வைத்து தங்களுடைய இரையச்சத்தை பேணுகிற மக்களாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இப்படி வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இஸ்லாமிய அடிப்படையிலே சரியா என்று பார்த்தோமே, ஆனால் மிக மிக தவறான விஷயம். காரணம், அல்லாஹ் மீது உள்ள அந்த நம்பிக்கை, அவன் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அச்சம், எந்த ஒரு கால சூழலிலும் எந்த ஒரு இழப்புகள் வரும்போதும் எந்த ஒரு இன்னல்களை நாம் சந்திக்கும் போதும் அந்த இறைச்சத்தில் பிடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் இறையச்சத்தை எவ்வாறு பேணினார்கள், அவர்களுடைய அந்த இறையச்சத்தினுடைய பேணுதல் எவ்வளவு அவர்கள் இழப்புகள் சந்தித்த போதும் அவர்களை கொஞ்சம் கூட தடுமுறை செய்யல. அவ்வளவு பிடிப்போடு இருந்தாங்க. பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் சரி, தனக்கு ஏதாவது ஒரு வேதனைகளை அவர்கள் சந்தித்தாலும் சரி, அல்லது மரணங்களை அவர்கள் சந்திக்கிற வேளையிலும் சரி, இப்படி எல்லா காலகட்டத்திலும் அவர்களுடைய அந்த இரையச்சம் அவ்வளவு ஆணித்தரமாக அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அப்படி ஒரு இரையச்சம் நமக்கு இருக்கிறதா என்று பார்த்தோமே, ஆனால் நமக்கு கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது தான் தெரியுது, ஏதாவது ஒரு இன்னலை நாம் சந்திக்கும் போதுதான் நம்மளுடைய இரையச்சத்துடைய அளவு நாமளே சிந்திச்சு நாமளே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடும் கடமைப்பாடும் நமக்கு இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய தியாகம் இருந்தது என்றால், பொருளாதாரம், இன்னைக்கு பொருளாதாரத்தையும் நிறைய ஓடும். பெரும்பான்மையான மக்கள் பொருளாதாரத்திற்காக தங்களுடைய மார்க்கத்தையும் கொள்கையையும் இழந்துவிடக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. ஒரு பொருளாதாரம் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும் அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் எலாபரேட்டா இருந்துக்கலாம், கொஞ்சம் வெளிவு சுழிவா இருந்துக்கலாம், மார்க்கத்துல ஒன்னும் கண்டு காணாம போய்க்கிறலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் அவர்களுடைய அந்த பொருளாதார தேடல்கள் கூட அமைந்திருக்கு. பொருளாதாரத்தை தேடுகிறோம், ஒரு வியாபாரம் செய்வதற்காக பொருளாதாரம் தேவை, ஒரு கடையை ஆரம்பிக்கணும், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும், அதற்காக அடிப்படையாக எனக்கு பொருளாதாரம் தேவை என்ற போது அந்த தேவையை கடன் என்றால் வட்டிக்கு கூட வாங்கி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளை வியாபாரம் செய்யக்கூடிய அந்த மனிதன் தான் இந்த பொருள் நாளைக்கு இருந்தா கெட்டு போயிடும் நினைக்கிற இடத்துல அந்த பொருளுக்காக பொய்யை சொல்லி வியாபாரம் பண்றான், அல்லது அதனுடைய தரத்தை மாற்றி குறைவான தரத்தை கொடுத்து மிக உயர்வான தரம் இருப்பதாக சொல்லி வியாபாரம் பண்றான். அப்ப பொருளாதாரம் வரும் என்று தெரிந்துவிடுமே, ஆனால் அல்லது இந்த பொருளாதாரத்துல நஷ்டம் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வந்துருச்சுன்னா, மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை யாருமே பார்க்கறது இல்லை. பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இடத்துல நம்ம நேரடியாக கண்கூடாக பார்க்கிறோம், டெய்லி சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நிகழ்வுகளை. ஆனால் அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். எந்த அளவுக்கு செல்வம் என்றால், முஸ்அப் இப்னு உமைர் ஒரு தெரு வழியாக நடந்து போயிருக்கிறார் வச்சுக்கோங்க, அந்த பாதை வழியா போயிருக்கிறார். இவர் போன நேரத்தில் நம்ம அந்த இடத்துல இல்லை, இந்த தெருவில் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு நம்ம தெருவுக்கு வரணும்னாலும் முஸ்அப் இப்னு உமைர் வந்து போனார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் அப்படி சொல்றாங்க. நாங்கள் முஸ்அப் இப்னு உமைர் கடந்து போன அந்த தெருக்களிலே நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். முஸ்அப் இப்னு உமைர் அந்த தெருவை விட்டு கடந்து போயிருப்பாரு, 2ஆவதா நாங்க வருவோம்.
வந்தவர்கள் சொல்வார்கள், இப்போதான் முஸ்அப் இப்னு உமைர் போனார். பார்க்காத ஒரு மனிதர் எப்படி சொல்ல முடியும்? சொல்லிவிட்டு சகாபாக்கள் சொல்றாங்க, ஏன் நாங்கள் எப்படி உணர்ந்து கொண்டோம் என்றால், முஸ்அப் இப்னு உமைர் அவர் பூசக்கூடிய அந்த நறுமணம் இருக்கிறத அவ்வளவு நேரத்துக்கு கமகமகம்னு வீசும். இன்னைக்கு பொருளாதாரத்தினுடைய அடிப்படையாக தானே, பொருளாதாரத்தினுடைய இப்போதெல்லாம் நவீன வயசு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் நறுமணம் கிடைக்குது. ஆனால் உண்மையில் நறுமணம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா நறுமணம் பூசினா பணக்காரங்க மட்டும் தான் பூச முடியும். அப்படிதான் இருந்துச்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நிலைமை தான். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல இருக்கும்போது நாங்கள் நறுமணம் பூசினதே இல்லை. வருஷத்துல ஒரு நாள் என்னைக்கே ஒரு நாள் கிடைக்கும். புத்தாடை எடுக்கும்போது ஒரு செண்டு பாட்டோட வந்துருவாங்க வீட்டுக்கு. மற்ற நேரத்தில் பூச முடியுமா? பூச முடியாது. 2 அந்த பெருநாள் தினங்கள் மட்டும்தான் அந்த புத்தாடையோடு கிடைக்கும். அதை நம்ம பூசிக்கிடுவோம் வருஷத்துல 2 தடவை. ஆனால் முஸ்அப் இப்னு உமைரை பொறுத்தளவுக்கு இப்ப இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கடந்து போன பாதையில் அந்த நறுமணம் அப்படியே நிலைத்திருக்கும். எவ்வளவு உயர்வான அந்த நறுமணமா இருக்கும். அது அவ்வளவு உயர்வான தரத்தில் உள்ள கஸ்தூரி அளவுக்கு பூசக்கூடிய ஒரு மனிதர். அவர் கூட அவருடைய அம்மாவுக்கு இவர் தான் கடைசி பிள்ளை, இவர் தான் செல்ல பிள்ளை. எல்லா வீட்லயும் கடைசி பிள்ளை செல்ல பிள்ளையா தானே இருப்பாங்க. அதனால இவருக்கு அதிகமான பொருளாதாரத்தை செலவழிச்சு வச்சு ரொம்ப செல்லமா வளர்ந்துருக்கு இந்த அம்மா. இப்படிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹ் ஏகத்துவ பிரச்சார ஏகத்துவ கொள்கையில் லைட்டா உள்ள போறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஏகத்துவ கொள்கை முஸ்அப் இப்னு உமைர் உள்ளத்துல அப்படி சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுது, தடுமாற்றம் வருது. உண்மையில் இந்த முகமது சொல்றதுதான் சரியா இருக்கணும், ஒரு இறைவன் தானே இருக்கணும். அப்படியே உள்ளம் அலை போகுது. அலை ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே தன்னை டிக்ளேர் பண்றாரு, நான் முகமதுடைய மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். சொன்ன இந்த ஒரு வார்த்தை தான், இந்த ஒரு வரி சொல்லால் வேதனை அடைந்த முஸ்அப் இப்னு உமைரினுடைய தாயார் வீட்டை விட்டு வெளியே இறங்கி விட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில இறங்கும்போது சொல்றாங்க, நீ இந்த முகமதுடைய மார்க்கத்தை விட்டு விட்டு பழைய மார்க்கத்திலேயே நிலைத்திருப்பதாக இருந்தால் என் வீட்டுக்கு வா, என்னுடைய பொருளாதாரத்தில் உனக்கு பங்கு இருக்கு, என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும், என்னுடைய அன்பும் உனக்கு கிடைக்கும். ஒரு தாயினுடைய அன்பு எப்படி மாறுன்னு பாருங்க. அதாவது மார்க்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவன் மார்க்கத்துக்கு எதிராக இருக்கிறவன் நிலையா இருக்கிறான்ல, கரெக்டா கான்பிடண்டா, அதுல எந்த மாற்றமே இல்லை. கல்யாணத்துக்கு வந்து கூப்பிடறான்ல, கல்யாணம் மார்க்க முறைப்படியா கூப்பிடுறான், அதுல கான்பிடண்டா இருக்கான். வாங்க எப்படி சேரணும்ல, சேர்ந்தா தானே சந்தோஷம் வரும். மார்க்கத்துக்கு முரணா இருக்கு, அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நமக்கு 2 லைன் பேசுவாங்க, லைட்டா தடுமானம் சரி போவோம், சொந்த பந்தம்லாம் பார்த்துக்குவோம். அதை ஒரு காரணமா வச்சு நம்மளுடைய கொள்கை அப்படி லைட்டா வீக் ஆக ஆரம்பிக்கும். அப்ப கொள்கையற்ற இருப்பவர்கள், அந்த கொள்கை இல்லாதவர்கள், அவர்கள் கொள்கை அவங்களுடைய கொள்கையில் உறுதியா இருக்கிறாங்க. யதார்த்தமான உண்மையான அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இந்த கொள்கையில நிலைநிற்க வேண்டிய நம்மளிடத்தில் தடுமாற்றம். சைத்தானுடைய வேலை பார்த்தீங்களா, அவனை ஸ்ட்ராங் ஆகி நம்மள அப்படியே லைட்டா ஒன்று இறக்குறான். பையா ஒவ்வொன்றா ஒவ்வொரு விட்டா போடுவோம். இந்த அவர் வர்றாரு, உங்களுடைய நண்பர் வர்றாரு, உங்களோட பெரியத்தா வர்றாரு, உங்க மாமா வர்றாரு, இப்படி ஒவ்வொரு ஆளா சொல்லுவோம், லைட்டா இறங்கிடும். இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லுது, நீ இந்த முகமதுடைய மார்க்கத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே உனக்கு கிடைச்ச அந்த செல்வ செழிப்பு அப்படியே கிடைக்கும், என்னுடைய சொத்திலிருந்து உனக்கு பங்கு வரும், விலை உயர்ந்த தர்மங்களை நீ பூசிக்கொள்ளலாம், செல்வ செழிப்போடு சுகபோகமாக வாழலாம், என்னுடைய அன்பும் கிடைக்கும். எல்லாரும் சொல்லுது, அன்பை கூட தாய் அன்பை விடுவாளா? ஒரு பெற்ற தாய் தன்னுடைய மகனிடத்தில் அன்பை இழப்பாளா? இழக்கவே மாட்டாள். ஆனால் அந்த பெண்மணி சொல்றாங்க, என்னுடைய அன்பு வேணும்னாலும் நீ முகமதுடைய மார்க்கத்தை விட்டுட்டு வரும். ஆனால் முஸ்அப் இப்னு உமைர் அவ்வளவு பிடிவாதமா இருந்தார். முடியவே முடியாது, முடியவே முடியாது. நான் இதெல்லாம் நினைப்பிருப்பேன், இதுதான் உண்மையான மார்க்கம், முகமது எனக்கு சொன்ன அந்த மார்க்கம் இருக்கிறது, அதுதான் சரியான மார்க்கம், அதுலதான் நிலைத்திருக்க போகிறேன், இந்த முகமது தான் இறைவனுடைய தூதரன் ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன், அதனால அவர் கொள்கை இப்படிதான் நான் வாழ போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வர. பின்னாடி ஒரு காலத்துல மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணாங்கல்ல, அதுக்குடைய அடிப்படை காரணமே இவர்தான், முஸ்அப் இப்னு உமைர் தான். ஹிஜ்ரத் என்று அறிவிப்பு செய்வதற்கு முன்பாகவே நாட்டை துறந்த மனிதர். அபிசினியாவுக்கு போக சொன்னாங்கல்ல, அந்த காலத்துக்கு முன்னாடியே அங்க இருந்து தரம் பெயர்ந்து மதீனாவுக்கு வந்துட்டார் ஆளு. மதீனாவில் இருந்து அங்கே மக்கள் சொல்றாரு, இந்த மாதிரி எங்க ஊர்ல மக்காவில் முகமது ஒருத்தர் இருக்கிறார், ஒரே ஒரு இறைவனை பத்தி தான் சொல்றாரு, அவரை தான் வணங்கணும்னு சொல்றாரு, இப்படி பிரச்சாரம் பண்றாரு. அவர் ஒரு சொன்ன நற்செய்தி எல்லாம் பிரச்சாரம் பண்றாரு. அக்கபா உடன்படிக்கையை பத்தி கேள்விப்பட்டணும்ல, இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான உடன்படிக்கை அக்கபா, முதலாக எடுக்கப்பட்ட உடன்படிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்றதுக்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்காவில் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் எப்படி அந்த மனிதர்கள் இங்க வந்தாங்கன்னா, இந்த முஸ்அப் இப்னு உமைரினுடைய கொள்கையை கேட்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, ஹஜ் செய்வதற்காக. அங்க ரசூலுல்லாஹை பார்த்துட்டு
ரசூலுல்லாஹ் அவருடைய கொள்கையை கேட்கிறாங்க. முதலா நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை கேட்கிறாங்க. ஏற்கனவே கேட்டது, இவர் என்ன சொல்றாரு, ரெண்டு சரியா இருக்கு, அப்ப அடுத்த வருஷம் தீர்மானம் பண்றோம்னு போறாங்க. இப்படி மதீனாவினுடைய ஒரு ஆட்சி நிறுவுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த இந்த முஸஅப் இப்னு உமைர் அவ்வளவு பெரிய செல்வங்கள். எந்த ஒரு சின்ன, அதாவது சுகபோகமாக மெத்தையிலே படுத்திருந்தவன ஒரு நாள் தரையில வேணாம், கட்டல்ல மெத்தையில படுத்தினவன தரையில மெத்தையில போட்டு படுத்து சொன்னா நம்மளால முடியாது. ஏன்னா அது ஒரு சுகமா இருக்கும், எந்திரிக்கணும், நிமிரணும், உட்கார்ந்து எந்திரிக்க ரொம்ப சிரமமா இருக்கும். கட்டல்னா அப்படி காலை தொங்க போட்டா இறங்கிடலாம். இப்படி எல்லாம் சுகம் கண்டு வச்சிருக்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் அதே மாதிரி தான். இவர் செல்வந்தர்லாம் இல்லை, பெரிய ஒரு அடிமை, ஒரு அடிமையாக வாழ்றாரு. அது எந்த யார்கிட்ட, ஒரு இரும்பு பட்டறை வைத்திருக்கக்கூடிய ஒரு குள்ளன் இருக்கிறாங்க, இரும்பு பட்டறையில வேலை செய்யணும். இந்த காலத்துல எல்லாம் ரொம்ப ஈஸியா வந்துச்சு, மிஷின்ல கொடுத்தா அந்த பக்கம் நம்ம நினைக்கிற பொருள் வந்துடும். பெரிய ஒரு நாடவே அப்படியே உள்ள கொடுத்தோம்னா நமக்கு என்ன டிசைன் வேணுமோ தகடு மாதிரி ஆகி கொண்டு வந்துடும். அவ்வளவு ஈஸியா போச்சு இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு ஒரு சின்ன சம்மட்டி செய்வதாக இருந்தாலும் கூட 2-3 மணி நேரங்கள் அந்த தீக்கங்களை வேகணும். அதை அப்படியே தீக்கங்களையே போட்டு பிரட்டி அதை கங்காக்கி, அதுக்கப்புறம் தட்டி, அதுக்கப்புறம் அதை தீட்டி ஒரு பண்படுத்தி அதை கொண்டு வரணும், ஒரு கோடாரி செய்யறது கூட. அந்த மாதிரி ஒரு இரும்பு பற்றை வைத்திருக்கக்கூடிய ஒரு கொள்ளனிடம் வேலை செய்யறார். இந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை அவரால் கேட்க முடியுது. காது தானே, வெளியே தான் போக முடியாது. அடிமையை, ஒரு எஜமானை விட்டு ஒரு அடிமை வெளியில போக முடியாது, அவ்வளவு கட்டுப்பாடாக வச்சிருப்பாங்க. ஆனாலும் அவர் பேசக்கூடிய சப்தங்கள், அவர் பேசக்கூடிய இடங்களில் இருந்ததினால் அவருக்கு சில செய்திகள் கேட்டு இவரும் இஸ்லாத்தால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்துக்கு வர்றார். இஸ்லாத்துக்கு வந்து அடிமையா இருக்க முடியுமா? அடிமையா இருந்து ஒரு இப்ப நம்ம ஒரு சம்பளத்துக்கு வேலை இருக்கிறதுக்கு நம்ம தயங்குவோம். முதலாளி ஒரு தவறு செஞ்சா கூட அவர் தானப்பா செய்யறாருன்னு இருக்கும், மார்க்கத்துக்கு முரணா தான் செய்யறாரு. நம்ம ஒரு கடையில வேலை பார்க்கிறோம், தப்பு தான் தெரியுது, முதலாளிட்ட சொல்ல முடியாது, சம்பளம் கிடைக்காத அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அடிமைத்தனம் இருந்த காலத்தில் எதையுமே பேசலாம், அவங்க கொடுத்தா தான் சாப்பிட முடியும், கொடுத்தது தான் சாப்பிட முடியும், கொடுத்ததுக்கு துணி கொடுத்தால் தான் உடுத்தவும் முடியும். எல்லா வேலைகளும் ஒரு என்னன்னா ஒரு மிஷின் செய்யக்கூடிய வேலை மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு காலம் அனுப்பணும், அவங்களுக்கு தண்ணி இறைக்கணும், அவங்களுக்கு உணவு சமைக்கணும், அதுல இருந்து தான் எடுத்துக்கொள்ளாமனா எடுத்துக்கொள்ள முடியாது. இவ்வளவு கட்டுப்பாடோடு அடிமைத்தனம் இருந்த காலத்தில் வாழ்ந்த அந்த ஹப்பாப் இப்னு உமைர், ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கிட்டா முதலாளிக்கும் அவருக்கும் சண்டை, அடிமைக்கும். இஸ்லாத்தை விடுன்னு இவரு முடியாதுன்னு அவரு, 2 பேரும் வாக்குவாதம் நடக்குது. இல்லைன்னா உன்னை தண்டனைக்குரியவன் ஆக்கிடுவேன்னு சொல்லி ஹப்பாப் இப்னு உமைருடைய 2 கைகளையும் 2 கால்களையும் ஒன்னாக கட்டுறாங்க. சில பேர்லாம் இந்த கறி சமைக்கிறாங்க, இல்லை பூசா பார்த்தா தெரியும், கீழே ஃபுல்லாக கங்க போட்டு ஆடை கட்டி தொங்க விட்டுருவாங்க. ஆடை அப்படியே சுத்த அந்த ஆடு எல்லா பாகத்திலையும் வேகும். இந்த மாதிரி இரும்பை உருக்கக்கூடிய கங்கு கனல், சாதாரண ஒரு ஆடு வேக வச்சு 2 விறகு போட்டா போதும். இரும்பு உருக்கிறதுக்கு போனா கலன் எவ்வளவு கறி போடணும், அவ்வளவையும் போட்டு விறகுகளை போட்டு எரித்த அந்த இரும்பை உருக்கக்கூடிய அளவுக்குள்ள வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த கங்குக்கு மேல ஹப்பாப் இப்னு அரத்தை 2 கைகளை 2 கால்களை கட்டி முதுகு பாகம் தீயில இருக்கிற மாதிரி வச்சு தொங்க விட்டாங்க. இந்த அளவுக்கு தொங்க விட்டா அந்த வெப்பம் தாங்க முடியாமல் ஹப்பாப் இப்னு உமைரினுடைய உடம்புல இருந்து சதைகளும் அந்த கொழுப்புகளும் அப்படியே உருகு. ஒரு சின்ன சூடுபட்டாலே இலகிரும். அவ்வளவு அந்த கொழுப்புகளும் உடம்புல இருந்து உருகி முதுகு வழியாக அப்படியே உருக ஆரம்பிச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பின்னாடி ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உட்கார்ந்து சபையில உட்கார்ந்துருப்பாங்க. அவரை சுற்றி அவருடைய நாட்டினுடைய மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்த சஹாபாக்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் அவர்கள் பட்ட வேதனைகளையும் அவர்கள் செஞ்ச காரியங்களையும் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. நான் இப்படி அந்த போர்ல அப்படி கலந்தேன், இந்த போர்ல எப்படி கலந்துக்கிட்டேன், இந்த பொருள் எப்படி கலந்துக்கிட்டேன் இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா பேசுவாங்க. இது கேட்டு யதார்த்தமா நம்மளும் இருக்கிறோம்ல, நம்மளும் பள்ளிகளில் சில நேரம் நாங்களாம் அந்த காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏகத்துவத்துக்கு வரணும் அவ்வளவு பாடுபட்டவங்க, இப்பவும் பேசுறோம். இப்ப எல்லாம் நான் ஏகத்துவம் இல்லாம போச்சே அப்படின்னு கவலை கொண்டோம்ல, இந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹப்பாப் இப்னு உமைர், ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு நிக்கிறார். எந்திரிச்சு நின்ற உடனே உமர் கத்தாப் அப்படி பதபதைக்கு மேடையில இருந்து ஓடி வர்றாரு. அந்த சிம்மாசனத்துல இருந்து ஓடி வந்து ஹப்பாப் இப்னு அரத் அப்படியே தோளோடு தோளாக சேர்த்து கட்டி அணைச்சு நின்று சொல்றாரு, ஹப்பாபே உங்களை பத்தி நீங்க சொல்லணுமா, நீங்கள் பட்ட வேதனைகள் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹப்பாப் இப்னு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாரு, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அணிந்திருந்த அந்த ஆடை இருக்கிற மேல ஒரு போர்வை தானே, சட்டம் தான் கலட்டணும், அந்த போர்வை அப்படி
தோல்ல போய் இழுக்கிறார். இழுத்தால் அந்த காட்சி சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது, நினைக்க முடியல. அந்த அந்த ஹதீஸை படிக்கும் போது அவ்வளவு வேதனை. உடம்பில் உள்ள விழா எலும்புகள் எல்லாம் அப்படியே தெரியுது வெளியில. தோள்களும் விழா எலும்பு தான், சதையே இல்லை. தோலுக்கும் விழா எலும்புக்கும் இடையில் இருக்கிற அந்த கொழுப்புகள் எல்லாம் கரைந்து உருகி ஓடிச்சு. ஒரு சல்லடை போல இருக்கு உடம்பு. அப்படி உடம்பு இவ்வளவு வேதனை. இவ்வளவு வேதனை அளிக்கப்பட்ட போதும் அவர்கள் அந்த கொள்கையில் பிடிப்போடு இருந்தார்கள். நம்மளால ஒரு சின்ன வேதனையை தாங்க முடியல. ஒரு சின்ன இழப்பை, ஒரு சங்கடத்தை அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுத்திட்டார், ஒரு மரணத்தை ஏற்படுத்திட்டார், நம்மளால ஒத்துக்கவே முடியல. இப்படி பண்ணிட்டானே அல்லாஹ். ஒரே ஒரு பிள்ளை நினைச்சு வளர்த்தனே, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைய, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய. என்னுடைய கணவன் 25-40 வயசுல இறந்து போயிட்டானே, இனி என்னுடைய வாழ்க்கை என்ன? அல்லாஹ்வையே எதிர்த்து ஏசி பேசக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. சின்ன வேதனை. இவ்வளவு பெரிய வேதனைகள் தாங்கி கொண்டு சகாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் நினைக்கவே முடியலங்க. இன்னைக்கு அவ்வளவு சப்போர்ட்டோட இருக்கிறோம். யாரும் நம்மை அடித்து விட முடியாது, துன்புறுத்தி விட முடியாது, யாரும் நம்மளை நம்ம வீட்டுக்குள்ள ஏறி வந்து அந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக இந்த இந்திய சாசன சட்டம் என்னுடைய உரிமையை வழங்குகிறது. இப்ப பறிக்கப்பட்டிருக்கு வேற. இப்ப உள்ள ஆட்சியாளர்களால் அது பறிக்கப்பட்டுருச்சு. ஆனால் இன்னும் அந்த தீர்க்க தான் செய்யுது. மீண்டும் நம்ம அதை எடுத்து நம்ம இந்த ஆட்சியாளர்கள் அழிந்த பின்னால் அதற்கு மேல் நம்ம எடுத்து அதை நடைமுறைப்படுத்த முடியும். அப்படி ஒரு ஆட்சி காலத்தில் இருக்கும்போது கூட நமக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டால் நம்ம மார்க்கத்தை விட்டு அப்படியே பைய நகண்டு போயிடுறோம். அப்பாப் இப்னு முஸ்அப் இப்னு உமைர் பொருளாதாரமாக இருந்தாலும் தனக்கு ஏற்படக்கூடிய எவ்வளவு சிரமங்களாக இருந்தாலும் அதை இன்முகம் இருக்குதோ இல்லையா, அதை வேற விட்டுருவோம். அதை ஏற்றுக்கொண்டும் தங்களுடைய கொள்கைகளை அடிமை தானே சொன்னார். எவ்வளவு வேணாலும் நடக்கும். மார்க்கத்தை விட்டுட்டா எந்த தண்டனையும் இல்லை. பேருமே பேசுற அந்த மார்க்கத்தை விட்டு வெளியில வந்து எனக்கு என்ன தருவேன்னு கேட்கலாம், என்னை விடுதலை பண்ணுவியான்னு கேட்கலாம். ஆனாலும் கூட என்னை என்ன செஞ்சாலும் எனக்கு பரவாயில்ல, இந்த வெப்பத்தில் என்னை போட்டு எரிச்சாலும் பரவாயில்ல, அந்த எரிக்கப்பட்ட போதும் கூட ஒரு செகண்ட் கூட விடல. இப்படி நிறைய சகாபாக்களை சொல்லலாம். நிறைய எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு ஏற்பட்ட கொடுமை, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு, இப்படி எல்லாத்துக்கும் ஏற்பட்ட கொடுமைகள், அவ்வளவு இன்னல்கள் ஏற்படும் போதும் எந்த அளவுக்குன்னா 2 ஒட்டகையினுடைய கால்களிலும் 2 பக்கம் நிப்பாட்டி 2 கால்களை ஒட்டகத்தில் கட்டிடுவான். இங்கிட்டு இந்த ஒட்டம் போகும், இங்கிட்டு இந்த ஒட்டம் போகும். நினைச்சு பாருங்க. அப்படி எவ்வளவு வரும்? 450 கிலோ வெயிட் உள்ள ஒட்டகம் அது எவ்வளவு வேகமா ஓடும். ஓட வேண்டிய நேரத்தில் இந்த 2 கால்களும் அப்படியே பலந்துருமா இல்லையா? இதெல்லாம் தெரிந்தும் கூட அந்த மார்க்கத்தில் அவர்கள் அவ்வளவு பிடிப்போடு இருந்தாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எது எனக்கு சிரமம் வந்தாலும், பொருளாதாரத்துல எனக்கு இன்னல்களாக, எனக்கு உடம்புனாக, நோய் வினையாக, என் குடும்பத்தில் ஏற்படும் சிக்கல்களாக எதுவாக இருந்தாலும் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு நம்மளால வர முடியல. அப்ப நம்முடைய இறையச்சமும் சகாபாக்களுடைய இறையச்சமும் எவ்வளவு வித்தியாசப்படுது. ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்மளுடைய இறையச்சத்தோடு அவருடைய ஏன் நம்மளால முடிய மாட்டேது? அப்ப நம்மள்ட்ட கேட்ட நம்ம ஒரு பதில் வச்சிருக்கிறோம் நம்ம மக்கள்கிட்ட எல்லாம். அதெல்லாம் சகாபாக்கள், அதெல்லாம் நபிமார்கள். நாம் செய்த தவறுகளை விட அதிகமான தவறுகளை செய்தவர்கள் சகாபாக்கள். அதிலிருந்து மீண்டு வந்தாங்க. ஒரு நாள், ஒரு இரவில் தங்களுடைய பழைய நிலையில் இருந்து புது நிலைமைக்கு மாறினாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை உலகத்தையே இன்னைக்கு வரை வரலாற்று ஆசிரியர்கள் எப்படியா ஒரு மனுஷனுடைய பிரச்சாரத்தால ஒரு மனிதனுடைய 30 ஆண்டு கால 40 ஆண்டு கால வாழ்க்கையை விட்டுட்டு அப்படியே டிட்டோவா எப்படி மாற்ற முடியும்? இன்னைக்கு வரையும் முடியல. எத்தனையோ சைக்காலஜி டாக்டர்கள் ஆய்வு செய்யறான். ஒரு மனிதனை அவனுடைய மனநிலையிலிருந்து மாத்தணும்னா பெரிய போராட்டமா இருக்கு. அவ்வளவு போராடி முழுசா வெற்றி அடைய முடியாதுன்னா இல்ல, திருப்பி அப்படி ஒரு நினைப்பு வந்தா திருப்பி அங்க போயிடுவாங்க. ஒரு மனிதன் சாதாரண உதாரணம் சொல்ற குடிகாரனா இருக்கிறான். ஒரு குடிகாரனை உடனே மாற்ற முடியுமா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மாற்ற முடியுமா? முடியாதுங்கிறான். 6 மாசம் ட்ரைனிங் எடுக்கிறான். டெய்லி என்கிட்ட வந்து இருந்துக்க, நான் உனக்கு மருத்துவம் தர்றேன், மருந்து தர்றேன், இதெல்லாம் செஞ்ச பிறகு நீ குடியை விட்டுருவேன். 6 மாசம் கழிச்சு குடியை விட்டு போகும்போது சொல்றான், அதை ஒரு நாள் கூட அடிக்காம பாத்துங்க, அடுத்த திருப்பி அந்த நிலைக்கு போயிடுவாங்க. ஆனால் கொலை, கொள்ளை, விபச்சாரம் எல்லாத்திலும் ஈடுபட்டார் சகாபாக்களாக ஆவதற்கு முன்னால் இருந்த சகாபாக்கள். அந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதனுடைய ஒரே ஒரு கொள்கை ஏகத்துவம் தான், இறைவன் ஒருவன் தான், அவனைத்தான் சொன்னாங்க. இவ்வளவு சட்டம்லாம் இல்லையே. மக்காவில் இருக்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? ஒரே ஒரு இறைவனை வணங்கு, தொழுகை கடமை இல்லை,
எத்தனை வருஷமா? 7 வருஷமாக மக்காவில் கடமை இல்லை, நோன்பு கடமை இல்லை. வெறும் இறைவனை ஏற்றுக்கொண்டால் ஒரு மனுஷனுடைய மொத்தத்தை மாற்றி போனா அந்த இறைச்சன், அது அந்த என்ன அப்படியேப்பட்ட இறைச்சன், என்ன இறைச்சன் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியல? இது கேடுனா உடனே விட முடியலையே, தப்புன்னா அதை விட்டு விலக முடியலையே. அப்ப நம்மளுடைய இறையச்சத்தை இன்னும் நம்ம பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இருக்கிறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால் தங்களை உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு கூட தயாராகி வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹை பார்க்க வர்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் வந்தார், கிராமத்தில் ஒரு பேரெல்லாம் தெரியல. வந்த மனிதர் ரசூலுல்லாஹ் இங்க உட்கார்ந்திருக்க யாருப்பா ரசூல்னு கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கையை உயர்த்தி காட்டினார். ரசூலுல்லாஹ் யாருன்னு தெரியல பாருங்க. இன்னைக்கு ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? ஒரு வார்டு கவுன்சிலரை பார்க்க முடியல. ஒரு வார்டு கவுன்சிலர் 100 பேருக்கு மத்தியில் நின்றா இவர் தான் வார்டு கவுன்சிலர் சொல்ல முடியும் நம்மளால. அவ்வளவு பர்ஃபெக்டா இன்னைக்கு அவ்வளவு அடையாளத்தோட இருக்கிறான். அதனால ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, இறைவனுடைய தூதுவர், அவ்வளவு பெரிய கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் தான் முகமதுன்னு தெரியல. வந்தவர் கேட்கிறார், யாரு இதுல முகமது? நான் தான். நீங்க தான் இறைவன் ஒருவன் சொல்றீங்களா? ஆமா. நீங்க தான் இறைவனுடைய தூதுவர் என்று உங்களை சொல்றீங்களா? ஆமா. சரி, இந்த மார்க்கத்துக்கு வரணும் என்ன செய்யணும்? இது ரெண்டையும் ஏத்துக்கணுங்கிறாங்க. இறைவன் ஒருவன் தான் என்பதை ஏற்றுக்க, என்னை தூதராக ஏற்றுக்க. அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாரு, போயிட்டார், முடிஞ்சு. சில காலங்கள் கழிச்சு ஒரு போர்ல இருந்து ஒரு கனிமத்து பொருட்களை எல்லாம் கொண்டு வர்றாங்க. அந்த கனிமத்து பொருட்களை வைத்து பங்கிடுறாரு ரசூலுல்லாஹ். எல்லாத்துக்கும் போர்ல கலந்துக்கிட்டவங்களுக்கு பங்கு போகுது. அதுக்கப்புறம் மிச்சமான இருக்கிறதுல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பங்கு போகுது. அப்படி பங்கு போட்டு வந்தோடனே கடைசியில கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ரசூலுல்லாஹ் யோசிச்சு பார்க்குறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, பக்கத்து ஊருக்காரு, அவருக்கு கொஞ்சம் கொடுத்து விடுவோம்னு சொல்லி கொஞ்சம் பங்கு எடுத்து சகாபாக்கிட்ட கொடுத்து விடுறாங்க. சகாபாக்கள் நேர கொண்டு போய் அந்த மனிதர்கிட்ட கொடுக்குறாங்க. இது உங்களுக்காக எங்களுடைய தூதர் கொடுத்து விட்டார். இவர் வாங்கிட்டாரு. எதுக்கு கொடுத்தாருன்னு கேட்கிறார். எதற்காக இந்த பொருளாதாரத்தை எனக்கு கொடுத்தாரு? இல்ல, கனிமத்து பொருள், போர்ல கலந்துக்கிட்டோம், அதுல இருந்து கிடைச்ச அந்த கனிமத்து பொருள்களை எல்லாத்துக்கும் பங்கு வச்சோம், அதுல கொஞ்சம் பங்கு உங்களுக்கு. எனக்கு தான் கொடுத்து விட்டாரா? உறுதியா கேட்டீங்களா? எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு அவங்கள போக விட்டுட்டு அந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் வர்றாரு. யார் ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் பார்த்து கூப்பிடுறாரு, யார் ரசூலுல்லாஹ்? மா அன ஹாதா இத்தபாத்துக, இந்த பொருளாதாரத்திற்காகத்தான் நான் இந்த இஸ்லாத்துக்கு வந்தேன் நீங்க நினைச்சிட்டீங்களா? முதல் கேள்வி பாருங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு, போயிட்டாரு. பொருளாதாரம் கிடைக்குது, நீங்க நம்ம வாங்கி வச்சுக்குவோம். நம்ம அப்படித்தானே, ஜமாத்துல இருக்கிறோம், விடுதலை இருக்கிறோம், உதவி கிடைக்குது, பெற்றுக்கொள்ளலாம். சரிதான், பெற்றுக்கொள்ள தப்புலாம் இல்லை, அவருக்குமே தப்பு இல்லை, அவருக்கும் ஹலால் தான். ஆனாலும் அவரு இதனால நம்மளுடைய இஸ்லாம் எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை குறைஞ்சிருமோன்னு நினைச்சு கவலைப்பட்டு வந்து நபிகள் நாயகம் ஒன்றும் குறைய போறதும் இல்லை. நபிகள் நாயகத்தை சொல்லி காட்டுறாரு, இதற்காகத்தான் நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்க நம்புறீங்களா? நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? நீங்க மாலஹாதா இத்தபாத்து, இதுக்காக எல்லாம் வரவே இல்லை. இதற்காக நான் வரவே, இந்த பொருளாதாரம் கிடைக்கும், என்னை செல்வ செழிப்பானாக ஆக்குவீங்க, என்னுடைய கஷ்டங்களை தீர்ப்பீர்கள், இதற்காக வரவில்லை. நான் எதுக்காக வந்தேன்? நான் வலாக்கின்னி தபாது, நான் ஒரு போரிலே கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்காக நடத்தக்கூடிய அந்த போரிலே கலந்து கொண்டு நான் அந்த அர்ம இலாஹாவுன்னா, அந்த போரிலே எய்யக்கூடிய ஒரு அம்பு என்னுடைய தொண்ட குழியில வந்து குத்தும். எப்படி ஆசன் பாருங்க, ஒரு சடன் மரணம்ல. மற்ற இடத்துல குத்துச்சுன்னா கொஞ்ச நேரம் ரத்தம் எல்லாம் ஒழுகிட்டான் முகத்து, தொண்ட குழியில குத்துச்சுன்னா சடனா முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, அன் அர்ம அலா சொல்லிட்டு சொல்றாரு, அமூத்த, இந்த அம்பு குத்துச்சுல, இந்த அம்பு குத்துனதுனால எனக்கு மரணம் ஏற்படும், வேற எதுக்காக ஏற்படக்கூடாது. இயற்கையான ஒரு மரணம் வரல, அப்படியே இல்லை. அம்பு குத்துச்சுல, இந்த குத்துனதுக்காக நான் மகுத்தாயிடும், அந்த அம்பு குத்துனதுனால நான் மகுத்தாகணும். மகுத்தாயிட்டு நான் என்ன எதை எதிர்பார்க்கிறேன்னா, அகலில் ஜென்னா, இந்த மகுத்தான இல்ல, இந்த போர்ல கலந்துக்கிட்டேன். அந்த அர்ம இலா ஆகும்னா ஒரு அம்பு என்னைய அங்க ஈயக்கூடிய ஒரு அம்பு என்னுடைய தொண்டக்குழியில குத்தணும், அதனால அமௌத்த நான் மகுத்தாகணும். அகலில் ஜென்னா, அதை கொண்டு நான் சொர்க்கத்திற்கு போகணும். இந்த எண்ணம் தான், இதுக்காக மட்டும்தான் இந்த இஸ்லாத்திற்கு வந்தேன். நீங்க பொருளாதாரம் தருவீங்க, என்னை மிகப்பெரிய ஒரு உயரமான அந்தஸ்து கொண்டு போவீங்க, இதையெல்லாம் எதிர்பார்த்து வரல. நான் மரணப்படணும், அது புனித பொருள். அல்லாஹ்வுக்காக நடக்கக்கூடிய போரில் நான் கலந்து கொண்டு மௌத்தாகணும்னு சொல்லி அந்த மனிதர் உள்ளவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, இன்தஸ்துகில்ல, இதுதான் உன்னுடைய ஆசையா? எஸ்துக, இது அப்படியே நடந்து போ, இதுதான் உன்னுடைய எண்ணமாக இருந்தால் இது அப்படியே நடந்து போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சில நாட்கள் போகுது. ஒரு போரினுடைய முடிவில வெற்றி அடைந்த பிறகு
எல்லாரும் அங்கிட்டு மரணமானவர்களுடைய எண்ணிக்கை உயிரோடு இருப்பவர்கள் எண்ணிக்கை கணக்கிடுவாங்கல்ல, அப்படி ஒரு கணக்கு நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க மதீனாவுக்கு. இன்னார் உயிரோடு இருக்காங்க போய் சொல்லுங்க, இன்னார் உயிரோடு இருக்காங்க போய் சொல்லுங்க, இப்படி செய்தி போய்கிட்டே இருக்கு. இது முடிந்த பிறகு மகுத்தானவங்களுடைய எண்ணிக்கை, மகுத்துடைய சடலங்கள் எல்லாம் அப்படி அடுக்கி வச்சிருக்காங்க வரிசையா. ரசூலுல்லாஹ் ஒவ்வொருத்தரா பார்த்து அது இன்னார் தான் என்று உறுதி செஞ்சு, அது அடையாளம் தெரியாதவர்களுக்கு அடையாளத்தை கூட்டி ஆளை கூப்பிட்டு காட்டி இன்னார் தானா என்பதை கண்பார்த்துட்டு செய்தி அனுப்புறாங்க. இன்னார் மகுத்தாயிட்டார், இன்னார் மகித்தாயிட்டார், இன்னார் ஷஹீதாயிட்டார், இன்னார் ஷஹீதாயிட்டார், அப்படியே வந்துட்டே இருக்கு. வந்துகிட்டே இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அப்படி நின்றுருக்காங்க நிலைச்சு. அந்த சடலம் அப்படி கிடக்குது. அதனுடைய தொண்டக்குழியில ஒரு அம்பு பாஞ்ச நிலையில ஒரு மனிதர் மொத்தாய் கிடக்குது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் யாரெல்லாம் அனுப்புனாங்களோ அவங்கள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த மனிதர் தான் அன்னைக்கு வந்தாரு, அன்னைக்கு வந்து பொருளாதாரத்தை வேண்டாம்னு சொன்னாரு, நான் உன் போரிலே கலந்து கொள்ள வேணும்னு சொன்னாரு, அங்கே ஈயக்கூடிய அம்பு தொண்டையில குத்தணும்னு சொன்னாரு, அந்த மனிதர் அவரு அப்படின்னு கேட்டு ஆமான அவங்க சொன்ன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைகளை உயர்த்தி சொல்றாங்க, ஹாதா அப்து, இறைவா உன்னுடைய அடிமை பார்த்துக்கொள், ஃபஹாஜிரு சபீலிக, இவருக்காக நான் சாட்சி சொல்றேன். என்ன சாட்சி? ஃபஅல ஷஹீதுன் அனதாலி, உன்னுடைய பாதையில் ஷஹீதாக கொல்லப்பட்டார் என்று நான் சாட்சி கூறுகிறேன் சொல்லி அல்லாஹ் சொல்றான். மரணத்தை தேடி மரணம் வந்துடும் தெரிஞ்சு மரணப்படணும்னு தெரிஞ்சு இஸ்லாத்துக்கு வந்த மனிதர்கள். இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆபத்துன்னா பின்னாங்கால் பெடலில் அடிக்க ஓடும். அப்ப இப்படி தங்களுடைய மரணம் வரும்னு தெரிஞ்சா கூட எனக்கு கஷ்டம் ஏற்படும், எனக்கு நஷ்டம் ஏற்படும், எனக்கு ஏதாவது இழப்பு வந்துடும், என்னை உள்ள வச்சிருவான், எல்லாம் இருந்தாலும் என்னுடைய மார்க்கத்திலே நான் நிலைத்திருப்பேன் என்ற ஒரு நிலைப்பாடு நான் எடுக்காத வரை சரியான இரையச்சம் உடையவர்களாக நம்ம இல்லைன்னு நம்மளா தெரிஞ்சுக்கணும். யாரும் நம்மளை டிக்ளேர் பண்ண வேணாம். யாரை பத்தி நம்ம போய் சொல்லணும், அவர் என்னப்பா இறையச்சம் இல்லாதவர், போலீஸை கண்டா பயப்படாரு, அதை கண்டா பயப்படாரு, ஒரு சின்ன சிக்கல் வந்தா மருத்துவத்திற்காக தன்னுடைய கொள்கை இழந்து விடாரு, புள்ள பிறக்கல, கோயில் ஆஸ்பத்திரியா ஏறினவர் கோயிலா போறாரு, இப்படி நம்ம பேச வேணாம். நாம் நமக்கே நம்முடைய இறையச்சத்தை அதை டிஃபெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். அப்ப அதை நம்மளுடைய இறையச்சத்தையும் சஹாபாக்களுடைய இறையச்சத்தையும் அவ்வளவு உயர்வை அடையாட்டியும் பரவாயில்ல, அதனுடைய நெருக்கத்திலேயே அது போகலாம்ல, அந்த முயற்சியை நம்ம எடுக்கணும். அப்படிப்பட்ட மக்களாக எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கிற உருவானாக. வாகிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையால் அவருடைய தூய்மையான மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடும் அவனுக்கு செலுத்த வேண்டிய கடமையான வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கூறுகிறோம். இந்த ஜும்மாவினுடைய உரையின் தலைப்பாக சொர்க்கத்தின் தடைக்கற்கள் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பொதுவாக மனிதர்களாக வாழக்கூடிய நாம் நம்மில் பலரும் பல்வேறு இலக்குகளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இலக்குகள் உடையவர்களாக இருக்கிறோம். சில நபர்கள் தங்கள் பொருளாதாரங்களை திரட்டி எப்படியாவது செல்வந்தனாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக வேண்டும், அல்லது நாம் வாழுகின்ற இந்த பகுதியிலாவது என்னை செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு குறிக்கோடு வாழக்கூடிய பலரும் இருக்கிறார்கள். அதே போன்று அரசு நிறுவனங்களில் உயர் பதவியை அடையக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும், அதற்கான பணிகளை அதை இலக்காக கொண்டு நடைபெறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் நான் பெரிய அரசியல்வாதியாக ஆக வேண்டும், ஒரு முதலமைச்சராவது ஆக வேண்டும், அல்லது பிரதமராக ஆக வேண்டும், அல்லது கட்சியினுடைய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்று நான் ஒரு அதிகாரத்தை உடையவனாக ஆக வேண்டும் என்ற எண்ணங்களோடு அந்த இலக்கை மையப்படுத்தி அவருடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதைத்தான் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறார். மனிதர்கள் பல்வேறு இலக்குகளை உடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் அதை நோக்கி நடைபோடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு இலக்கு இருக்கு. ஏதாவது ஒரு இலக்கை மையமாக வைத்துத்தான் அவருடைய வாழ்க்கையை அமைந்திருக்கிறது. ஆனாலும் இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நம்முடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இலக்கு சொர்க்கத்தை நோக்கியான பயணமாக இருக்க வேண்டும். எப்படியாவது அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறார். ஜுய்யின லின்னாஸி ஹுப்பு ஸலவாத்தி மினல் நிஸா,
மனிதர்களில் பெண்களை விரும்பக்கூடியவர்கள், அவர்களை இலக்காக கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வல்பனி, குழந்தை செல்வங்களை, பிள்ளை பேர்களை பெற்றுள்ளவர்கள். எனக்கு ஆம்பளை பிள்ளையாக, பெண் குழந்தைகளாகவும் எனக்கு குழந்தைகள் நிறைய வேண்டும், எனக்கு வாரிசுகள் நிறைய வேண்டும் என்ற இலக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று தங்கம், வெள்ளி போன்றவற்றை குவியல் குவியலாக நான் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய இலக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று அடையாளமிடப்பட்ட குதிரைகளை, அந்த காலத்தில் குதிரைகளை வைத்துக் கொள்வதே பெரிய சிறப்பு, அதே பெரிய ஒரு இலக்காக இருக்கும். போர்க்காலங்களில் பயணங்களுக்கு எல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த குதிரைகள் அடையாளமிடப்பட்டதுன்னா அதுக்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த கம்பீரம் இன்னைக்கு நம்மள்ட்ட வாகனங்கள்லாம் வச்சிருக்கிறோம்ல, நம்ம வாகனம் ஒன்று எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஊரை ஃபுல்லா பார்ப்போம். ஒரு புதுசா ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு சிறந்த ஒரு இதாக இருக்கணும், நல்ல பைக்கா இருக்கணும், மற்ற யாரும் இருக்கக்கூடாது, நல்ல கெப்பாசிட்டி இருக்கணும், நல்ல பவர் இருக்கணும். அந்த பைக்ல உட்கார்ந்தாலே கம்பீரமாக வித்தியமா இருக்கும்ல. இப்ப நம்ம விரும்புகிற மாதிரி அந்த காலத்தில் வாகனங்களாக பயன்படுத்தப்பட்டது குதிரைகளை, அடையாளமிடப்பட்ட குதிரைகளை விரும்பக்கூடிய மனிதர்கள் இருந்தார்கள். அதை இலக்காக கொண்டு வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்ற, இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் விளைநிலங்களை, பெருவாரியான விளைநிலங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்ற இலக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் வரிசையாக பட்டியலிட்டுக்கிட்டே வரும். எல்லா மனிதர்களை பற்றியும் பட்டியலிடலாம். பட்டியலிட்டு இறுதியாக நபியை பார்த்து எப்படி சொல்லுங்க, நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்தும், இந்த உலகத்தில் நீங்கள் தேடக்கூடிய அனைத்தும் எல்லாம் என்னது, அற்பமானதை தான் விரும்புகிறீர்கள், மிக அழகானதை ஒன்றை சொல்லட்டுமா என்று அந்த மனிதரிடம் கேளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய நபியிடம் சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றார், இல்லதீன தப்பூல் இந்த ரப்புக்கும் சொன்னார். என்ன தெரியுமா, இந்த உலகத்தை விட, நீங்கள் விரும்புவற்றை விட, விளைச்சல் நிலங்களை விட, நீங்கள் இலக்காக வைத்திருக்கிற பொருளாதாரத்தை விட, நீங்கள் அதிகமாக நேசிக்கின்ற உங்கள் பிள்ளை பேர்களை விட, நீங்கள் உங்கள் மனைவிமார்களை விட, உங்கள் குடும்பங்களை விட மிக மிக சிறந்தது எது தெரியுமா? அல்லாஹ் இத்தனையும் சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்றாங்க, இல்லதீன தப்பூல் இந்த ரப்புக்கும் சொன்னார். உலகத்திலேயே நீங்கள் வாழ்வதிலேயே மிகவும் சிறந்தது அந்த சொர்க்கம் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகத்திடம் அல்லாஹ் சொல்லி நம்மள சொல்லி சொர்க்கத்துக்காக என்ன செஞ்சோம் நம்மள கேட்டா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாரும் சொல்றோம். எல்லா மனிதர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை நான் தொழுகிறல்ல, தொழுகை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும்ல, கொண்டு போகத்தான் செய்யும். நான் நோன்பு நோக்கிறேனே, நோன்பு சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். நான் தான தர்மங்களை செய்கிறேன், இதெல்லாம் சொர்க்கத்துக்காக செய்கிறேன், சொர்க்கத்துக்காகத்தான் செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டுகிறோம். உண்மையில சொர்க்கத்துக்கு தான் செய்கிறோம், எண்ணத்துல மாற்றமெல்லாம் இல்லை. தொழுகிறது எதுக்காக, நேரங்களை விரயம் பண்ணி அதற்காக நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இந்த ஜும்மாவை வந்து அமர்ந்திருக்கிறோம். இங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு உரையை கேட்டு அல்லாஹ்வை வணங்குவதற்காக இங்க வந்து அவன் சும்மா வந்து அமர்ந்திருக்கிறோமா? இல்ல, நன்மைகளை எதிர்பார்த்து நாளை சொர்க்கத்திலே நான் உயர்ந்த அந்தத்தில் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஆனால் அந்த சொர்க்கத்தை தக்க வைத்துக் கொள்வது, எப்படி அதை அடைய வேண்டும் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறதோ, இதை அடைய விடாமல் தடுப்பதற்கு ஆன காரியங்களை நம்ம விட்டு மாறி இருக்குல்ல. நமக்கு எதெல்லாம் சொர்க்கத்துக்கு போவதற்கு தடைகளாக இருக்கிறதோ அதை விட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றமா இல்லையா? நம்ம மாற்றிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் தடை, தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், தர்மம் செய்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், இன்னும் பிற நன்மைகளை செய்கிறோம், மனிதர்களை தேடி உதவி செய்கிறோம். பல்வேறு இன்னல்களில் இடர்பாடுகளில் சிக்கிக் கொள்ளும் போது மனிதர்களை தேடி இந்த சமுதாயம் உதவுவதை போல இந்த சமுதாயமும் உதவல. அவ்வளவு உதவிகளை செய்த எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் என்ன? சொர்க்கம். ஆனா அந்த சொர்க்கத்துக்கு போவதற்கான அனைத்து காரியங்களையும் செஞ்சவன் அதை தடைகளாக இருப்பதை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து மாற்றிருக்கோம்னா மாற்றல. என்ன தடைகளாக இருக்கிறது? இந்த மார்க்கத்தில் எதெல்லாம் தடைகள், எது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இபாதத்தோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லி நமக்கு இதுதான் இபாதத் என்று சொல்லி தந்தாரோ அதுதான் நமக்கு வாழ்க்கையில் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஜும்மா மேடைகளிலும் நீங்க கேட்டிருக்கக்கூடிய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு சில அரபு வார்த்தைகளை ஓதுவார்கள். ஹைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ ஹைரல் ஹதீ முஹம்மத் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா. என்ன அர்த்தம் இருக்கு? எல்லா ஜும்மாக்களையும் நம்ம கேட்டிருப்போம், நிறைய இடங்கள்ல கேட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி உதிர்த்த வார்த்தை. அவர்கள் உரையை தொடங்கும் போது இது இல்லாம பேசுறதே இல்லை. அவ்வளவு உரைகளிலும் இதை திரும்ப ஒரு செய்தியை சொல்றார். என்ன செய்தி? வார்த்தைகளிலேயே சிறந்தது, வேதங்களில் சிறந்தது குர்ஆன், வார்த்தைகளில் சிறந்தது என்னுடைய முகமதாகிய நான் பேசக்கூடிய அந்த வார்த்தை. சொல்லிட்டு சொல்றாரு,
மிகவும் கேடான வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, மிகவும் கேடான விஷயம் என்ன தெரியுமா? அது இந்த முஹ்தஸத்தின் பிதுஆ. எது நான் சொல்லித் தராத ஒரு விஷயத்தை நீங்கள் புதிதாக இந்த மார்க்கத்தில் சொல்கிறீர்களோ அதுதான் இதுதான் பிதுஆ, அதுதான் கேடானது. அந்த கேடு உங்களை நரகத்தில் கொண்டு தள்ளுகிறார். அப்ப நான் வாழ்க்கையில பல தொழுகைகள், பல நோன்புகள், பல ஜக்காத்துகள், தர்மங்களை, பல விஷயங்களை அமல்களாக செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சொர்க்கத்திற்கான வழியை தேடி தருகிறது. தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிதுஅத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றவில்லை. நம்முடைய தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்னைக்கு வரை நம்ம யாரும் தெரியல. எங்க முன்னோர்கள் சொன்னார்கள். இப்பதான் இன்னைக்கு உலகம் முழுசும், உலகத்தில் இருக்கக்கூடிய 99% மக்களிடமும் இருக்கக்கூடிய பண்பு தெரியுமா? என்னுடைய முன்னோர்கள் சொல்றார்கள். அந்த மனிதர் சொன்னார், எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த என்னுடைய அசரத்து சொன்னாரு, இமாம் சொன்னாரு. எல்லாரும் இமாமையும் அசரத்தையும் என்னுடைய முன்னோர்களையும் சொல்கிறோமோ, யாராவது ஒருவர் என்னுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தொழுதார் என்று சொல்லக்கூடிய யாரும் நம்ம தொழுகையில பல்வேறு விஷயங்கள், ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லலாம். ஒன்று ரெண்டு விஷயங்களை சொன்னாலே எவ்வளவு பிதுஅத்தை செய்கிறோம் என்பதை விளங்கிறோம். பல்வேறு இடங்கள்ல பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொல்றதை கேட்டிருப்பீங்க. பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு துவா இருக்கு. அந்த துவா பாங்குக்கு முன்னாடி ஓதுறதா, பாங்குக்கு பின்னாடி ஓதுறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் பாங்கினுடைய ஓசையை கேட்டு அதே போன்று தொடர்ந்து அவர் கூடவே சொல்லி வருகிறாரோ, முஅத்தின் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னா நம்மளும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சத்தம் இல்லாம சொல்லணும். இப்படி முழுசு சொல்லி முடிச்சிட்டு என் மீது யார் ஸலவாத்தை ஓதி அதற்கு முன்னாடி ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். இந்த துவாவை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் வெற்றி கிடைக்கும். ஒண்ணு. இன்னொரு துவாவை கற்றுக் கொடுத்து சொல்றாங்க, இந்த துவாவை யார் ஓதுகிறாரோ அவருக்கு என்னுடைய பரிந்துரை கிடைக்கும். ரெண்டு விஷயமான செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய பாங்குகளுக்கு முன்னால் என்ன நடக்குது? பின்னாடி ஓதக்கூடிய செலவாத்தை முன்னாடி ஓதுது. எவ்வளவு பெரிய பிதுஅத்! அப்ப பாங்கு சொன்னதற்கான நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த நன்மையை அவர்கள் வர அடைய முடியுமா? சரி, தொழுகையில் என்ன? தொழுகையில தக்பீர் கட்டுறது எப்படி? எந்தெந்த இடத்துல கைகளை கட்ட வேண்டும், எப்போது முடிய வேண்டும், என்னென்ன எல்லாத்திலையும் மாற்றணும். இன்னைக்கு நம்ம பல பேர் வீடுகளில் மரணங்களை சந்தித்திருப்போம். அந்த மரணத்தினுடைய தொழுகை, மையத்து சொல்லுவாங்க ஜனாசா தொழுகை, பல பள்ளிகளில் நான் பார்த்திருக்கிறேன். முதல் தக்பீரில் ஓத வேண்டியது தானான ஒண்ணு. சுப்ஹானக அல்லாஹும்ம இதவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. தனா ஓதுவதையாக கற்றுத்தந்தார்கள். அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? தொழுகை நடத்துறது நன்மைக்காக. எதுக்காக? சொர்க்கம் போகணும். நானும் போய் ஜனாசாவுக்கு கலந்து கொண்டா அந்த ஜனாசாவுக்காக நான் துவா செய்கிறேன், எனக்கும் நான் துவா செய்து கொண்டேன், எனக்கும் அதில் பங்கெடுத்ததற்காக அல்லாஹ் நன்மையை தருகிறான். எல்லாம் சரிதான், இதெல்லாம் நன்மை தரும், உங்களுக்கு சொர்க்கத்தை தரும். ஆனால் அதற்கு தடைக்கல்லாக விளங்குகிற மாற்றமான செயல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத செயல்களை அதில் நீங்கள் இபாதத் என்று செய்தால் அதற்கு எப்படி அல்லாஹ் தருவான்? ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து பிறந்தோடனே பார்க்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்களா? தனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி பிறந்த குழந்தையெல்லாம் விட்டுருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் பெற்று மதீனா சென்ற பிறகு பிறந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறந்த குழந்தை, அவங்களுக்கு பாங்க சொன்னாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த பிறகு இந்த முஸ்லிம்களுக்கு குழந்தையே பிறக்காது, காரணம் எங்களுடைய இறைவன் அவர்களை சபித்து விட்டான் என்று கொக்கரித்த அந்த காபிர்கள் அவ்வளவு சொன்னான். இதெல்லாம் மலடிகளாக போவார்கள். சஹாபிய பெண்மணிகளை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து அந்த மக்கத்து காபிர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் வணங்கக்கூடியதை இவர்கள் ஏசி விட்டார்கள், என்பதை வெறுத்துட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க, அதனால இவங்களுக்கு குழந்தையே பிறக்காது, மலடிகளாக தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் சுபைர் பின் அப்துல்லா இப்னு சுபைருக்கு பிறகு அப்துல்லாங்கிற மகன் ஒரு குழந்தைய கொடுத்து ரசூலுல்லாஹ் தர்றாங்க. ரசூலுல்லாஹ் குழந்தைய வாங்கினோன்னு பாங்கா சொன்னாங்க. பார்த்த உடனே புன்சிரிப்பு. காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு எதிராக, இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக காபீர்கள் சொன்ன அத்தனை வார்த்தையும் பொய்ப்பித்து இந்த இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குழந்தை முதல்ல அந்த அப்துல்லா அந்த குழந்தையை பார்த்த உடனே பேரிச்சம்பழத்தை எடுத்து தன் வாயினால் அதை மென்று அதனுடைய சாற்றை நம்ம சேனல் தூக்கிறோம். அங்கிருந்து வந்த பழகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சேனல் தூக்கிறோம். தேனெல்லாம் வைப்போம் குழந்தை பிறந்த உடனே.
சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன சேனை தொட்டு வச்சானோ இந்த பாடு கொடுத்துறாங்க சில பிள்ளைகளை வளர்ந்த பிறகு. காரணம் சேனை தொட்டு வச்சவனோடு அந்த சேனை உனக்கு வந்துருமா, அது தவறான எண்ணம். ஆனால் நம்ம சொல்லிக்குவோம், அந்த சேனை என்ற பழக்கமே யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாவுக்கு முதலாக தன்னுடைய வாயினால் தன்னுடைய உமிழ்நீரை அப்துல்லாவுடைய வாயிலை வச்சு அந்த பேரிச்சம்பழத்தை நின்று அதனுடைய உமிழ்நீரோடு கலந்தனா இருக்கும்னா அதை எடுத்து அப்துல்லா கொடுத்தாரு. இதைத்தானே செஞ்சாரே தவிர வாங்க சொன்னாங்களா? எத்தனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் புதிய மார்க்கம் என்ற பெயரா ஒரு சாராயம் குடிக்கிறான்னு சொல்லுவேன், என்னப்பா சாராயம் குடிக்கிற மார்க்கத்துக்கு முன்னாடி இதை போய் செய்தி கேட்டா ஆமாம்மா ஆமா தப்புதான், என்ன பழகிட்டேன் விட முடியலைங்கிறோம். புகை பிடிக்கிற இது நல்லதுன்னு செய்தியா? இல்லைங்க கெட்டதுதான், நான் செய்யக்கூடாது பழகிட்டேன் விட முடியல. எந்த அளவுக்கு சொல்றான், கேன்சர் எல்லாம் செத்துருக்காங்க நல்லா பார்த்துருக்கிறேன் அதனால விட முடியலங்கிறோம். தான் செய்த தவறை தவறுன்னு ஒத்துக்கிட்டு செய்யறான். விதத்தை செய்யறவன் நன்மை இருக்கிறான், இதை செஞ்சா எனக்கு நன்மை வருங்கிறான், இந்த நன்மையினால் எனக்கு வெற்றி கிடைக்குங்கிறான். எதை? சொர்க்கத்தில் எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, சொர்க்கத்திற்கு போவதற்கு தங்கள் வாழ்க்கை எதெல்லாம் திசை திருப்புகிறதோ அத்தனையும் பார்த்துட்டு இதெல்லாம் செஞ்சா நான் சொர்க்கம் போவேன்னு நம்பினா எப்படி சொர்க்கம் போக முடியும்? எவ்வளவு விஷயங்க. திருமணம், திருமணத்தில் எவ்வளவு பெரிய விஷயம், தொழுகையில் எவ்வளவு பெரிய விஷயம், தொழுகை முடிவில் எவ்வளவு பெரிய விஷயம். கூட்டு துவா செய்யணுமே, எல்லா பள்ளிகளிலும் இமாம் துவா செய்ய பின்னாடி இருந்து ஆமீன் சொல்றாங்களே, இந்த கூட்டு துவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று தந்ததா? தொழுகை தொழுதோம், நன்மைக்காக செஞ்சோம், கரெக்டா ரசூலுல்லாஹ் செஞ்சபடி இருந்துச்சு, அல்லாஹ்வுக்கு கையில உயர்த்தணும், நெஞ்சில கையை கட்டணும், கரெக்டா ருக்கு போனோம், கரெக்டா சஜ்தா செஞ்சோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி வந்தேன், பண்ணி முடிச்சிட்டு இறுதியாக உட்கார்ந்து துவா செஞ்சேன், சொர்க்கத்திற்கு போவதற்கு தயாராகி போனேன், தடைக்கல்லாக முன்னாடி உன்னையும் கொண்டு வச்சுட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலங்கள் மதீனாவிலே தொழுகை நடத்தினார். மக்காவில் இருக்கும்போது தான் சொல்ல முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக தொழாமல் இருந்த காலங்கள் மக்காவில் இருந்த காலங்கள். அதனால ஹஜ்ஜுக்கு வந்த சில மனிதர்களிடம் சொல்லி அனுப்புறாங்க, நீங்க போய் ஜமாத்தாக தொழுகை நடத்துங்க. மக்காவில் இருந்த இறுதி காலகட்டத்தில் தொழவே முடியாது, நின்று பேச முடியாது, பிரச்சாரம் செய்ய முடியாது, நபிகளாட்டம் வந்து யாரும் பேசிவிட முடியாது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவை நடத்த சொல்லி சிலரை ஏற்பாடு பண்றாங்க. மதீனாவிலிருந்து வந்த சில மனிதர்கள், அஸாத் பின் சுராரா அவர்களுடைய தலைமையில் வந்த அந்த கூட்டத்தில் அவர்கள்ட்ட சொல்லி அனுப்புறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் ஆனா தொழ முடியல, தொழுகிறோம் மறைமுகமாக நின்று தொழுகிறோம், பயந்து பயந்து தொழுகிறோம், கூட்டாக சேர்ந்து தொழ முடியல, நீங்கள் மதீனாவுக்கு சென்றவுடன் ஜும்மாவை நடத்துங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க ஜும்மா. அந்த ஜும்மாவில் பத்தி தொழவே முடியல, ரொம்ப சிரமப்பட்டு சங்கடப்பட்டு மனசு உடைந்து மதீனாவில் இருந்து மக்களிடம் சொல்லி நீங்களாவது தொழுங்கல அந்த தொழுகையை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த தொழுகையில் விதிவிலக்கு 2 பாகம். இந்த ஜும்மாவினால் எவ்வளவு நன்மை தெரியுமா? இந்த ஜும்மாங்கிற ஒரு விஷயமே நமக்கு நன்மை, அது வேற விஷயம். இந்த உலகத்தில் நன்மை அதுவும் இருக்கு, மறுமையில் நன்மை அதுவும் இருக்குது. இந்த ஜும்மாவுக்கு வருவதனால் முதலில் வரக்கூடிய நபருக்கு என்ன நன்மை? தனித்தனியாக 7 பேரை பட்டியல் போட்டு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல வந்தா ஒட்டகத்தை அறுத்த நன்மை, செய்யாட்டி ஒட்டகத்தை வாங்கி அறுக்கிறதுக்கு 40,000 50,000 இல்லையே, நன்மை எப்படி வாங்குறது? ஜும்மாவுக்கு முதல்ல யார் வருவதற்கு முன்னாடி உட்கார்ந்தோம்னா ஒரு ஒட்டகத்தை குர்பானி நன்மை எல்லா வாரம் வாங்கலாம், கரெக்டா வாங்கலாம். நம்ம குர்பானி அன்னைக்கே குர்பானி கொடுக்க முடியல, ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வந்தா அது பஞ்சாயத்து பண்ணலாம், வண்டியில் ஏற்ற முடியல, வண்டியை டிராவல் பண்ண முடியல, நிறைய தடை. ஆனா இலகுவாக ஒரு ஒட்டகத்தை அறுத்த நன்மையை இந்த ஜும்மாவில் கலந்து கொள்வதற்கு கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய. முதலாவது, 2வது ஒரு மாடை அறுத்த நன்மை, 3வது ஒரு ஆடை அறுத்த நன்மை, 4வதாக ஒரு கோழியை அறுத்து பலியிட்ட நன்மை, 5வதாக ஒருவருக்கு ஒரு முட்டையை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட்ட நன்மை. இவ்வளவு நன்மையும் எங்க இந்த ஜும்மாவிலே நமக்கு பெற்று தருது. ஒண்ணுமே இல்லை, பெருசா இபாதத்து செய்யல, வீட்டுல ஒரு செஞ்சோம், யார் வருவதற்கு முன்னாடி வந்து உட்கார்ந்த எனக்கு இந்த நன்மை. இவ்வளவு நன்மையை பெற்று தரக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தொடக்கமே பிதஅத்தா இருந்துச்சுன்னா, சொர்க்கத்தின் தடைகளாக இருந்துச்சுன்னா 2 வாங்கி சரி முடிஞ்சு. அடுத்தது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய மேடைகளில் ஏறினால் 2 உரைக்கு மேல் நடத்தியதே இல்லை.
ஜும்மாவுடைய மெம்பர்ல ஏறி உட்கார்ந்தாருன்னா ரெண்டே 2 உரை. முதல் உரை நீண்டதாக இருக்கும், இரண்டாவது உரை கொஞ்சம் கம்மியா இருக்கும். 10 ஆண்டு கால ஜும்மாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ஏன்னா காரணம் ஏன்? ஒரு ஜும்மாவை கூட அடுத்த வரிசையில ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் தனக்கு இயலாத நேரங்களில் அமர்ந்து கொண்டு கூட ஜும்மாவை நிகழ்த்தி இருக்கிறாங்க. நமக்கு இயலாத காலங்களில் கம்புகளை ஊன்றிக் கொண்டு நிற்க முடியல, நோயினால் பாதிக்கப்பட்டு தளர்ந்து போன உடம்பு, ஆனா ஜும்மா நடத்தணும், ஒரு கம்பை ஊண்டிக்கிட்டு நின்று செஞ்சாங்க. அப்பயும் 2 உரை. ஜும்மா என்ற முறையால் 3 உரை நடத்தணுமே, இது இல்லையா? அப்ப சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும். நான் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்தை அடையணும். முஸ்லிம்களுடைய இலக்கே அதுதான். எந்த கூட்டத்தை 72 கூட்டம் வந்தாலும் செய்யலாம், 72 கூட்டத்தையும் அழைத்து உங்களுடைய இலக்கு இருப்பா, மரணத்துக்கு பின்னாடி என்ன உன்னுடைய இலக்கு? யாராவது நரகம்னு சொல்லிடுவானா? ஒருத்தர் சொல்ல மாட்டா, எல்லாம் சொர்க்கம் போகணும். அது சொர்க்கத்துல கீழே இருக்கக்கூடாது. 8வது படித்தரத்துல உயர்ந்த படித்தரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், உயர்ந்த அந்த படித்தரத்தில் தான் போகணும்னு அத்தனை பேருக்கு ஆசை. அவ்வளவு இபாதத், வாழ்க்கை ஃபுல்லா தொலைச்சு. தப்லீக் சாத்திகளை பார்க்க சங்கடம், ஒருவர் பெருமிதம் அவங்கள வச்சு. காரணம் தொழுகைகளில் ஒண்ணு கூட விட மாட்டாங்க, கரெக்டாக தொழுவாங்க. சுன்னத்து நஃபில் தனித்தனியா. நீங்க தப்லீக் சாத்திகள் செய்வது போல தொழுகையை யாரும் செய்ய முடியாதான், அதுல மாற்றுக்கிறதுல இல்லை. ஆனால் அனைத்திலும் விதத்தை வைத்துக் கொண்டு எடுத்து வெற்றி பெறுவது அவ்வளவு சிரமம் இருக்குது. பிள்ளை குட்டியை விட்டு, பொருளாதாரத்தை விட்டு, நான் ஏழ்மையாக நிலையாக இருந்தாலும் கூட ஒரு 300 ரூபாயை திரட்டி 3 நாளைக்காவது நான் ஏதாவது ஊருக்கு போய் ஒரு ஊழியம் செய்வேன். கிறிஸ்தவர்கள் செய்யறாங்கல்ல, ஊரா போய், அந்த மாதிரி நான் ஒரு ஊருக்கு போய் அங்க போய் நான் செய்தியை சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்லுவேன், ரசூலை சொல்லுவேன், அங்க உட்கார்ந்து பேசுவேன், நான் தொழுவேன், என்னை நான் சரி செய்து கொள்வேன் என்றெல்லாம் பேசுகின்ற தப்லீக் சாத்திகளுடைய இருக்கக்கூடிய செயல், அவருடைய தொழுகையில் இருக்கக்கூடிய தவறுகள், சிறு சிறு தவறுகள் அவருடைய நன்மைகளை திருப்பி கொண்டிருக்கிறது. அப்ப சொர்க்கத்தின் தடைக்கல்லாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். காரணம் எல்லா இடத்துலையும் இதுதான். அடுத்ததா என்ன? அடுத்ததாக இணைவு. மிகப்பெரிய பாவம். ஒருவேளை விதத்தாக சில காரியங்கள் செஞ்சு, தொழுகையில் முரண்பட்டு நின்று, தர்மத்தில் முறையிட்டு நின்று இப்படி செஞ்சா கூட ஒருவேளை அல்லாஹ் நாடினால்தான் சொல்றான், அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய கருணையாளனாக நான் இருக்கிறேன். உன்னை தவிர யார் எனக்கு இணை கற்பித்து விட்டாரோ, யார் எனக்கு இணை கற்பித்து விட்டாரோ, என்னுடைய பண்பு ஒரு மனிதனுக்கு இருக்கு என்று நம்பி விட்டாரோ, அதை அவர் கொண்டாடி விட்டாரோ அல்லது வணங்கி விட்டாரோ, ஒண்ணு இல்லைங்க, அல்லாஹ்வுடைய பண்பு ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு ஒரு மனுஷன் நினைக்கிறார், அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கு என்ன பண்புகள் என்ன? அல்லாஹ் மரணிக்கக்கூடியவனா? கண்டிப்பாக மரணிக்க மாட்டான். அப்ப என்னாலும் பேசினாலும் எப்போது பேசினாலும் அவனுடைய காது கேட்கும்ல, எல்லா காலங்களிலும் கேட்கும். காரணம் மரணிக்காதவன், மரணமே அற்றவன், அவன் தான் அல்லாஹ்வாக இருக்க முடியும். அந்த அல்லாஹ்விடம் நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம். மையத்தாய் போனவங்கள்ட்ட மனிதர்கள் இடத்துல உயிரோடு இருக்கும் போது நான் கேட்பது வேறு, எனக்கு பதில் கிடைக்கும். மரணித்தவருக்கு அவர் மரணித்த பின்பு காது கேட்கும் நம்புறானே, இது எவ்வளவு பெரிய இணைவு. ரொம்ப எல்லாம் போக வேணாம், சிலை வைத்து அவனுக்கு மாலை போட்டு வணங்க வேணாம், கொடிமறையாத்த வேணாம், சந்தனம் கொண்டு நடத்த வேணாம், ஒண்ணுமே நினைக்க வேணாம். ஒரே ஒரு சிந்தனை, இந்த மனிதர் மரணித்து விட்டால், உதாரணம் சொல்றேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரம் 10 நாள் இருக்கும் நினைக்கிறேன், அப்துல் காதர் ஜெயிலானிக்கு உருசு நடத்தினாங்க எங்க கம்பத்துல. இந்த அப்துல் காதர் ஜெயிலானி என்பவர் நான் சொல்வதை கேட்பார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்துல் காதர் ஜெயிலானியை நாங்க அப்துல் காதர் ஜெயிலானி அல்லாஹ் மாதிரி வணங்கல, அவங்க சொல்றது. அப்துல் காதர் ஜெயிலானியை அல்லாஹ்வுக்கு நிகராக நாங்க கொண்டு போய் வைக்கல, அல்லாஹ்வுக்கு இருக்க ஆற்றல் அவர் இருக்கும் நாங்க சொல்லல. என்ன சொல்றோம்? நாங்க அவங்களோட துவா செய்வோம். நாங்க அப்துல் காதர் ஜெயிலானி துவா செய்வோம். அப்துல் காதர் ஜெயிலானி எங்களுக்காக அல்லாஹ்ட்ட கேட்பார். காது கேட்குதுன்னு நம்பினா, மரணம் இல்லாத மனிதர் என்று ஒருவனை நம்பினார், மரணமற்றவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டே ஒருவனை நம்பினால் இதை இணை வைப்பார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், மக்கத்து காபிர்கள் என்ன சொன்னா அதே சொல்றாங்க, மாற்றமே இல்லை. இவங்கள்ட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? யாரெல்லாம் அப்துல் காதர் ஜெயிலானியை வணங்கினார்களோ, உருசு நடத்தினார்களோ,
உணவளித்தார்களோ, கந்தரி விழா எடுத்தார்களோ, அவர்கள்ட்ட போய் என்ன கேள்வியை கேட்டாலும் என்ன பதில் சொல்வார்களோ அதே பதிலை மக்கத்து காவிர்கள் சொன்னதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றார். நபிகளாரை அழைத்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க அந்த மக்களிடம் கேளுங்க. யார்கிட்ட? அபூஜஹல்கிட்ட, அபூலஹப்கிட்ட, அவங்களாக காபிர்களாக உங்களுடைய எதிரிகளாக, இஸ்லாத்தின் எதிரிகளாக இருக்கிறார்களே அவர்களிடம் நீங்கள் கேளுங்கள். என்ன கேளுங்க? அருளுக சமாவாத்து வமாபில் இருந்த வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேளுங்க. இன்னைக்கு இவங்களே கேளுங்க. இவங்களும் அல்லாஹ் தான், அவனும் அல்லாஹ். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கோம்னா, மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை பற்றி தெரியவே இல்லைன்னு நினைச்சிருக்காங்க. அல்லாஹ்னா யாருன்னு மக்கத்து காபிர்களுக்கு தெரியாது, சிலைகளை வைத்து வணங்கினார்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே பேர் அலைகளில் இருந்து உங்களை காப்பாற்றுபவர்கள் யார் என்று அந்த காபிர்களிடம் கேளுங்கள். மக்கத்து காபிர்கள் தானே சொல்றான், அந்த காபிர்களிடம் கேளுங்கள். அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ். இந்த சூரியனையும் சந்திரனையும் திறம்பட அமைத்து அதை நிர்வகிப்பவன் யார் என்று கேளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், புகழைக்கும் அல்லாஹ்வுக்குமா. அப்ப எல்லாத்துக்கும் அவன் தான். காரணம் என்ன சொன்னா, இன்னும் சொல்வதா இருந்தா இவங்களோட பரவாயில்லைன்னு சொல்லணும். மக்கத்துக்காக ஏன் தெரியுமா, பெரிய விஷயத்தை அல்லாஹ் கேட்பான். சின்ன சின்ன விஷயம் இல்ல, வியாபாரத்துக்கு நீங்க போகலாமா அப்படின்னா இப்ராஹிம் நபியினுடைய சிலைக்கு முன்னாடி நின்று சீட் எழுதி குலுக்கி போட்டு அதில் ஒரு சீட் எடுத்து அதில் என்ன வருதோ அதை செய்யணும். சின்னதுக்கு கப்பலில் போய்கிட்டு இருக்காங்கல்ல, பெரிய அலை என்ன செய்யணும், அல்லாஹ் என்னை காப்பாற்றணும். புள்ளைய கொடுக்கணும், அல்லாஹ் தான் கொடுக்கணும். என்னைய படைச்சது அல்லாஹ் தான் படைச்சான். எல்லாத்தையும் காப்பி சொன்னான். இங்க புள்ளைய கொடுத்தது அப்துல் காதர் ஜெயிலானி கொடுப்பாருங்க. பொருளாதாரத்தை அப்துல் காதர் ஜெயிலானி கொடுப்பாருங்க. அப்ப அவனோட இவங்களோட அவன் பரவாயில்லை. யார் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு பண்பு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது நம்புகிறார்களோ அவர்களை விட இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க, பெரிய முட்டாள்கள் இவர்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்று. நபிமார்கள் சிறந்தவர்களா, அவுலியாக்கள் சிறந்தவர்களா? இப்ப ஈஸியான கொஸ்டின் சொல்லிடுவோம். நபிமார்கள் அவங்க எல்லாம் சிறந்தவங்க. அப்ப இயேசுவை வணங்குபவர்கள் சொர்க்கம் போவார்களா, போக மாட்டார்கள்? ஈசாவை நம்ம பாஷையில சொல்லுவோம், ஈசாவை வணங்குவோம். ஒரு கூட்டம் இருக்கிற ஈசாவை தெய்வமாக வணங்கி கொண்டு அந்த கூட்டம் சொர்க்கம் போகுமா நரகம் போகுமான்னு கேட்டா நரகம் போகுமா? ஏன்னா ஒரு நபியை வணங்கினவனே நரகம் போறாங்கன்னா அப்துல் காதர் ஜெயிலானி யாருன்னே தெரியாது, ஒரு மனுஷர், ஒரு அவுலியான்னு சொல்ற, அவுலியாவா இல்லையான்னு தெரியாது, அவர் காலத்தில் வாழ்ந்தல, அவரை பற்றிய உண்மையான வரலாற்று நிகழ்வுகள் ஒரு ஏடுகள் இல்லை. ஒரு நபியை வணங்கியவர் நரகம் போவாரா, ஒரு அவுலியாவை வணங்கியவர் சொர்க்கம் போவாராங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்! ரெண்டு நரகம் தான். நபியை வணங்கினா மட்டும் அவர் போடுவாரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொன்னாங்க, உங்கள் தரைகளுக்கு மேலாக கபறுகளை உயர்த்தாதீர்கள். அல்லாஹ் சொல்றேன், நாளை போய் உட்கார்ந்துருவான், உருசு நடத்துவான். நீங்க நடத்தினால சந்தனத்தை தெளிச்சு உருசு நடத்துற மாதிரி நடத்திடுவாங்கிறத ரசூல் அன்னைக்கே அல்லாஹ்வுடைய அறிவிப்பு தானே. உங்கள் தரைகளை தாண்டி கபறுகளை வளர்த்து விடாதீர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, முன் சென்ற நபிமார்களை அவர்களுடைய அடக்கத்தலங்களை அவர்கள் எப்படி வணக்கத்தலங்களாக மாற்றிக் கொண்டார்களோ அதுபோன்று என்னுடைய அடக்கத்தலத்தை ஆக்கி விடாதீர்கள் என்று கேட்டாங்க. அல்தாபுரத்துமா நம்ம செய்வோம்னு தெரிஞ்சு நம்மை போன்ற மனிதர்கள் இது மாதிரி சீர்கெட்டு போவார்கள், இஸ்லாத்தை மாற்றி விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு எத்தி வைக்கப்படுகிறது. அந்த செய்தியை கேட்டு இவ்வளவு கேட்டுப்போம், இவ்வளவு செய்தி படுத்துக்கோ, அந்த அசந்து தெரியாது சொல்லுவோம். இதை தடுக்க வேண்டியவர்கள் யார்? ஆலி உலமா பெருமக்கள் இல்லையா? ஒரு மார்க்கத்துக்கு முரணாக போபவர்களை வழி கையை பிடிச்சு எடுத்துட்டு வந்து இது மார்க்கம் இல்லடா, இதுல போனா நரகத்துக்கு போடுவேன், இங்கிட்டு வா இதுதான் மார்க்கம், இந்த மார்க்கத்துல போகணும்னு ஏதாவது ஒரு பள்ளிவாசல 11-20 பள்ளிவாசல் கம்பத்துல ஒரு பள்ளிவாசலில் ஒரு உரையில் எங்காவது ஒரு நபரிடம் சொல்லி இருப்பார்களா? சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு தானே, உங்களுக்கும் எனக்கே இல்லையே. திறம்பட கற்று அரபியை ஓதி அதனுடைய சாறு பிடிந்து அப்படிதானே கேட்டாங்க ஆரம்பத்துல. ஏகத்துவத்தை சொல்லும் போது முதல் கேள்வி எதிராக வந்த கேள்வி என்ன? அரபியில் உனக்கு என்ன தெரியும்? அரபியில் ஒன்றும் தெரியாது. மார்க்கம் தெரியுமே, உன்னை விட எனக்கு அழகாக தெரியும். நீங்கள் 7 ஆண்டுகளாக கற்று வந்த கல்வியை விட என் வீட்டில் இருக்கும் 7 வயது சிறுவனுக்கு
தெரியும். அப்படி இருந்துச்சு ஏகத்துவ பிரச்சாரம். அதை விட்டோம். நீ நடத்தின வீதி வீதியாக, தெரு தெருவாக, வீடு வீடாக எத்தனை நாள் சந்தாக்கத்துக்கு போற மாதிரி தூக்கி போனோம். ஸ்பீக்கர் பெட்டியும் மைக்கையும் எங்கேயாவது ஒரு பேச்சாளர் கிடைக்க கூட்டுவாப்பா, உடனே பேசு, இணை வைப்பை பத்தி பேசு. 10 ஆண்டு கால பிரச்சாரத்தில் ஒளிந்து போயிருந்த இந்த இணை வைப்பு கொள்கை மீண்டும் முஸ்லிம்களிடத்தில் தலை தூக்கியதற்கு காரணம் இந்த ஏகத்துவத்தை சொன்ன நாம் தான் தயங்கிட்டோம், விட்டுட்டோம், நம்முடைய பிரச்சாரத்தை தொலைத்து விட்டோம். இன்னும் இருந்தால் எப்படி 60 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்தார்களோ அதே போன்ற ஒரு நிலையை மீண்டும் மீண்டும் கபர்கள், அன்னைக்கு வந்து கபர் முளைக்கல. என்னைக்கு ஏகத்துவத்தை சொன்னமோ, ஓர் இறைவனை சொன்னமோ, ஓர் இறை கொள்கையை பிரச்சாரம் பண்ணமோ, அன்னைக்கு இருந்து புதுசாக கபர் முளைக்கல. ஆனால் திரும்பி இப்ப ஆரம்பமாக போகுது. இதை இப்போதிருந்தே தடை செய்யக்கூடிய மக்களாக மாறலன்னா மீண்டும் பழைய நிலைமை திருப்பி 30 ஆண்டு கால பிரச்சாரத்தை மீண்டும் கொடுக்கும். அப்ப நமக்கு சொர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக இதெல்லாம் இருக்குதோ, எனக்கு மட்டும் தடை இல்லை, என் சமுதாயத்துக்கு தடை, என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தடையா இருக்குது, என்னுடைய சொந்த பந்த உறவுகளுக்கு தடையாக இருக்கிறது, என் சகோதரர்களுக்கு தடையாக இருக்கிறது. எனக்கு ஊரிலே தவறான காரியங்கள் செய்து அவர்கள் செய்த இபாதத்தை எல்லாம் குறைத்து நரகத்திற்கு போகக்கூடியவர்களாக சொர்க்கத்தின் தடைக்கற்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அதிலிருந்து அவரை மீட்டெடுக்கணும். அந்த மீட்டெடுக்கிறதுக்கு நான் இன்னையிலிருந்து பாடுபடுவேன். நம்ம களமிறங்கினாலே தவிர இந்த பிரச்சாரத்தை கொண்டு போகாமல் நாம் அந்த இலக்கை அடையவே முடியாது. இந்த மார்க்கம் கற்றுத்தருவது நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் காலமெல்லாம் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். அப்ப நன்மையை ஏவி தீமையை தடுக்கலன்னா நான் சிறந்த சமுதாயம் இல்லை. ஆனா நம்மளுக்கு என்ன சொல்றோம், நாங்க தான் சிறந்த சமுதாயம். அப்ப நம்முடைய வாழ்க்கைகளை மாற்றிக்கொண்டு சரியான முறையில் இந்த மார்க்கத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் எப்படி நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில் அச்சரம்பு சகாமல் கடைபிடித்து அதன்படி வாழ்வு முறை பரணித்து நம்முடைய கடற்கரை எல்லாம் தகர்த்து சொத்தத்தை அடையக்கூடிய மக்களாக எல்லாம் ரப்பல் உங்களையும் இதையும் வருவானாக என்பது என்னுடைய முதல் உரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையால் அவனுடைய தூய்மையான மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடும் அவனுக்கு செலுத்த வேண்டிய கடமையான வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இன்றைய ஜும்மாவினுடைய உரையாக அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பண்புகள் என்ற ஒரு தலைப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த தலைப்பு வழங்கப்பட்டதற்கான காரணம், நம்மில் பெரும்பாலான மக்கள் நபிகளாருடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக கொண்டு வாழ்கிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட அவருடைய பிரதிபலிப்பாக நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் அதை காட்டி வருகிறோம். தொழுகையில் அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்தது என்பதை அறிந்து வைத்திருக்கின்ற நாம் பல்வேறான காரியங்களில் அவர் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளாதவர்களாகத்தான் இருக்கிறோம். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற போது லக்கது ஹானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபிகளிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எதெல்லாம் முன்மாதிரி என்று சொல்வதற்கு முன்பாக யாரெல்லாம் அந்த முன்மாதிரியை எடுத்துக்கொள்வார்கள் என்பதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு சொல்றான். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அந்த அழகிய முன்மாதிரியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். யார் அதை அந்த முன்மாதிரியை எடுத்துக்கொள்வார்கள் என்றால் லிமன் கான யஹ்ருஜுல்லாஹ யௌமல் ஆகிர், யார் ஆகிரத்தையும் மறுமையை நம்பி அல்லாஹ்வுக்கு யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ தக்கர் அல்லாஹ் கசீரா, அவர்கள் தான் அவருடைய முன்மாதிரியை எடுத்துக்கொள்வார்கள். அப்ப நம்மிடத்திலே அல்லாஹுவின் மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆகிரத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹுவுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாரெல்லாம் இப்படி இருப்பார்களோ அவர்கள் எல்லாம் அந்த முன்மாதிரியாக நபிகளாரை காண்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப முன்மாதிரியாக எடுக்கணும்னா நான் எப்படி இருக்கணும் அதையும் அல்லாஹ்வே தெளிவாக சொல்லிட்டான். அப்ப முன்மாதிரி என்பது தொழுகை, நோன்பு, இப்படி வணக்க வழிபாடுகள் மட்டும்தான் முன்மாதிரியா என்று பார்த்தோமே ஆனால் அல்லாஹ் தன்னுடைய
திருமறையில் குரானில் வேறு ஒரு அத்தியாயத்தில் சொல்கிறான், இன்னக்கல் அலா ஹுலுக்குல் அலீம், நபியே நீங்கள் மகத்தான நற்பண்புகள் உடையவராக இருக்கிறீர்கள். சாதாரணமான நற்பண்புலாம் சொல்லலை, நீங்கள் ஹுலுக்குன் அலீம் மகத்தான நற்பண்புடையவராக இருக்கிறீர்கள். அப்ப நற்பண்புகளையும் நாமும் பேண வேண்டும் தானே. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் தொழுகையில் மட்டும் ரசூல் இல்லை, நோம்பில் மட்டும் ரசூல் இல்லை, ஜக்காத்து கொடுக்கறதுல மட்டும் ரசூலை பின்பற்றுவதில்லை, ஹஜ்ஜுக்கு போகிறதுல மட்டும் ரசூலை பின்பற்றுவதில்லை, எல்லா காரியங்களிலும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளிலும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் அவருடைய நற்பண்புகளை நாம் பின்பற்றணும். எந்த அளவுக்கு அவர் நற்பண்பாக இருந்தார். நற்பண்புன்னு சொல்றமே சாதாரணமா இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஒருத்தர் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பேசியிருப்போம், 2 மணி நேரம் உட்காந்து பேசணும்னா அவருடைய நளினம், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சிறப்பான மனிதராக இருக்கிறார், நல்ல குணங்கள் அவருக்கு இருக்குது, நம்ம தீர்மானிச்சிருவோம், கூடுதலாக பழகி இருக்க மாட்டோம். இப்படிதான் நம்மளுடைய சர்டிபிகேட்ல இன்னைக்கு அப்படிதான். ஒரு மனிதரை பார்த்தால் ஒரு 1 மணி நேரம் அவர் பேசினாலே அவருடைய வார்த்தைகளை வச்சு ஒரு நல்ல மனிதர் என்று நற்பண்புடையவர் என்று நாம குறிப்பிட்டு விடுவோம். ஆனால் அது சரியாக இருக்குமா? சரியாக இருக்காது. பல நேரங்களில் அவருடைய அந்த பேச்சு திறமையை மட்டும்தான் நாம் பார்த்திருப்போம், அவருடைய உள்ளார்ந்த குணங்களை பற்றி நாம் அறிந்திருக்கவே மாட்டோம். அப்ப நற்பண்பு என்பது குணத்தோடு சார்ந்திருக்கிற ஒரு விஷயம். அதை பற்றி அவரோடு யார் கூடுதலாக அதிகமாக வாழ்கிறார்களோ அவர்கள் சொன்னால் சரி, நாம எப்படி சொல்ல முடியும்? அப்ப அப்படி நபிகளாரை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. அந்த செய்தியை அறிவிப்பதற்கு முன்பாகவே அந்த தகவலை சொல்லிட்டு தான் சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10 ஆண்டுகள் 10 வருஷம் அவருக்கு நான் பணிவிடை செய்கிறேன், பணியாளராக நான் இருந்திருக்கிறேன். 1-2 வருஷம்லாம் இல்லை, நேற்று சந்திச்சு இன்னைக்கு இல்லை, போன 1 வாரம் இல்லை, 1 மாசத்துக்கு முன்னாடி இல்லை, 10 ஆண்டுகளாக நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்திருக்கிறேன். ஒரு நாள் கூட அவரிடம் எந்த குறையையும் கண்டதில்லை. அதே போன்று என் மீது பல குறைகள் இருந்தாலும் கூட எதையுமே அவர் சுட்டி காட்டியதில்லை. இந்த விஷயத்தை இப்படி செய்யணும் சொன்னதில்லை, இதை இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு என்கிட்ட கேட்டதில்லை, அதை செய்தாயா அப்படின்னு கேட்டதில்லை. எனக்கு கட்டளையிடுவார்கள், நான் அதற்கு கீழ்ப்படிவேன், நான் எப்படி செய்தாலும் அதை அப்படியே எடுத்துக்கிடுவாங்க. அப்படி ஒரு சிறப்பு மிக்க நல்ல ஒரு குணமுடையவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன்னு அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய இன்னைக்கு நம்மள்ட்ட ஒரு வேலையாள் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முதலாளியை பற்றி அவனுடைய குணத்தை பற்றி தெரிந்தணும்னா அவன்கிட்ட வேலை செய்யறவன்கிட்ட கேட்டா சொல்லிடலாம். வெளியில வந்தோன்னு சொல்லுவேன், பொழுதன்னைக்கு நெய்ங்கிறாருங்க, எதை செஞ்சாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறாரு, அப்பதேங்க தொடச்சிட்டு வச்சேன் திருப்பி எடுத்து தொடங்குறாரு, இப்படி ஏதாவது அவரை குறை சொல்வதுதான் நம்மளுடைய பழக்கம். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு 10 ஆண்டு காலங்கள், நம்ம 1 வருஷம் 1 மாசம் வேலை செஞ்ச முதலாளியை நம்ம எப்படி பேசுவோம்? ஆனால் 10 ஆண்டு காலங்கள் நபிகளாரோடு பணிவிடை செய்து முழு நேரமும் அவர்தான் இருந்தார், முழுக்க முழு நேரமும் அவரோடையே இருந்தார். பள்ளிகள் எல்லா காலங்களிலும் பள்ளிகளில் நபிகள் நாயகம் இருந்த நேரங்களில் எல்லாம் அவரோடு இருந்தார்கள். அவரோடு அவருக்கு பணிவிடை செய்வது மட்டும்தான் அவருக்கு வேலை, வேற எந்த வேலையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நபிகளாரை பற்றி நற்பண்பு சொல்றார் என்றால் சாதாரணமா இல்லைங்க. நபிகளாருடைய அந்த பண்பின் காரணமாக நபிகளாருடைய எதிரிகள் கூட இஸ்லாத்தை எதிர்க்கிட்டாங்க. இஸ்லாத்தை மாய்த்து விட வேண்டாம், ஒழிச்சு கட்டிடணும்னு நினைச்சால அவர்கள் கூட நபிகளாருடைய நற்பண்பை பார்த்து அவருடைய குணத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க. சுமாமா அப்படிங்கிற ஒரு எதிரி, ஆரம்ப காலத்தில் எதிரியா இருந்தார், ஒரு போர்ல கைது செய்யப்பட்டு வர்றாரு. கைது செய்யப்பட்டு வந்த சுமாமாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மதீனத்து பள்ளியில கட்டி வைங்க. மஸ்ஜிது நபவியினுடைய தூண்களில் கட்டி வைக்கப்படுறாரு. அந்த காலத்தில் அப்படிதான் கைதிகள்லாம் கூட்டு வந்து ஒண்ணு அடிமையாக வைத்துக் கொள்வார்கள், இல்லை யாருக்காவது ஏலம் விட்டு அதனுடைய பொருளாதாரத்தை எடுத்து ஏழைகளுக்கு வழங்குவார்கள். இப்படி செய்யறது வழக்கம். இல்லது ஈட்டு தொகை கொடுத்து அவங்க போயிடலாம். இந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் சுமாமாவை பிடித்து இந்த தூண்ல கட்டி வைக்கிறாரு. கட்டி வச்சுட்டு ரசூல்லா போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில வர்றாங்க, சுமாமாவை என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்குறீங்கிறாங்க. கட்டி வச்சிருக்கிற சுமாமாவை பார்த்து கேட்கிறாங்க, என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள் அப்படின்னா அவர் சொல்றாரு, சுமாமா சொல்றாரு, இப்போது நான் உங்களுடைய கைதி, என்னை நீங்கள் விரும்பினால் கொலை செய்து விடலாம், இல்ல ஈட்டு தொகை பெற்றுக்கொண்டு என்னை விடுதலை செய்து விடலாம், அதுவும் இல்ல என்னை ஒரு அடிமையாக வைத்துக் கொள்ளலாம், நீங்க என்ன விரும்புறீங்களோ செய்யுங்கிறார். நபிகள் நாயகம் பதிலே பேசல, திரும்பி போயிட்டாங்க. போயிட்டு அடுத்த நாள் காலையில வர்றாங்க. அடுத்த நாளும் இதே மாதிரி கேள்வி, இதே மாதிரி பதில். அடுத்த நாள் வர்றாங்க. அடுத்த நாள் 3வது நாளும் அதே கேள்வி, அதே பதிலை கேட்டு விட்டோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சுமாமாவை அவுத்து விட்டுருங்க, அவரை கட்டி போட வேணாம் அப்படின்னா சகாபாக்கள் அவரை அவுத்து விடுறாங்க. அவுத்து விட்ட கையோடு சுமாமா கேட்ட முதல் கேள்வி, குளிப்பதற்கு இங்கே எங்க இடம் இருக்கு? நான் குளிக்கணும். ஏன்னா போர்ல கலந்துக்கிட்டாரு, அதோட கட்டி வச்சிருக்காங்க, உடலெல்லாம் அழுக்காக இருந்திருக்கும், ரத்தம் படிந்திருக்கும், நான் குளிக்கணுமே, எங்க இடம் இருக்கணும்னு ஒரு பேரிச்சம்பளம் தோட்டம் காட்டப்படுது, அங்க போய் குளிச்சுட்டு நேர வர்றாரு.
அந்த ஈரத்தலையோடு வந்த சுமாமா நபிகளார் முன்னாடி நின்று சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, எனக்கு பிடிக்காத ஒரு ஊர் இருக்கும் என்றால் அது இந்த மதினா தான். ஒரு ஊரினுடைய பேர் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா அது மதினாவாக இருந்தது. நான் பார்க்கவே விரும்பாத எனக்கு வெறுப்புக்குரிய ஒரு முகம் எதுவென்றால் அது உங்களுடைய முகமாக இருந்தது. ஆனால் அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் எவனை வணங்குகிறீர்களோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், இப்போது சொல்கிறேன், எனக்கு மிக மிக பிடித்தமான ஒரு முகம் எதுவென்றால் அது உங்களுடைய முகமாகத்தான் இருக்கும். பிடித்தமான ஊர் எது என்றால் அது இந்த மதினத்து மண்ணாகத்தான் இருக்கும் என்று சான்று பகர்ந்தார். என்ன பார்த்தாரு? 3 நாள் என்ன கைதியா தானே இருந்தாரு. கைதியா இருந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடத்தையை பார்க்கிறார், அவருடைய குணத்தை பார்க்கிறார், தோழர்களோடு அவர்கள் பழகுகின்ற அந்த பழக்க வழக்கங்களை பார்க்கிறார், குடும்பத்தார்களோடு பார்க்கிறார், அந்த சிறுவர்களோடு எப்படி பழகுகிறார் என்பதை பார்க்கிறார், மனைவிமார்களை எப்படி நடத்துகிறார் என்பதை இத்தனையும் பார்த்துட்டு இப்படி ஒரு மார்க்கத்தை விட்டு நம்ம போயிடக்கூடாது. இந்த மனிதரை விட்டு நாம் பிரிந்து அதான சொல்றாரு, பிடிக்காத முகமாக இருந்தது அந்த 3 நாள் எப்படி பிடிச்சிச்சு, அவ்வளவு சிறப்பாக தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நம்மளும் இருக்கிறோம். உண்மையில் இஸ்லாத்தை நீங்கள் எவ்வளவுதான் வெளியே எடுத்து சொன்னாலும் அதனால் ஈர்க்கப்படாதவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஈர்க்கப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய குணம், நாம் நடந்து கொள்ளும் விதம், நம்முடைய அன்பு, நாம் மற்றவர்களோடு பரிமாறும் விதம், நாம் செய்யும் வியாபாரத்தின் மூலமாக இந்த சமுதாயத்தில் பல்வேறு மதங்களும் ஜாதிகளும் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம், அவர்களோடு எப்படி இணக்கமாக இருக்கிறோம் என்பதை பார்த்து ஒருவேளை இந்த இஸ்லாம் ஈர்க்கப்பட்டால் உண்மையில் அதுதான் சிறந்ததா இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ரசூலுல்லாஹ்வை தொழுகையில் எடுத்துக்கிட்டோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பண்புகளில் நம்ம கொண்டு வரவே இல்லை. இன்றைய வரை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். நபிகளாரை தொழுகையில் இபாதத்தில் எடுத்துக்கொண்ட நாம் அவரை எப்போது நாம் பண்புகளில் எடுத்துக்கொள்கிறோமோ அப்போது நம்ம போய் இஸ்லாத்தை பரப்ப வேண்டிய தேவையில்லை, மைக்கு பிடிச்சு கட்ட வேண்டிய தேவையில்லை. இஸ்லாம் தானாக வரவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்பொழிவும் அவருடைய நடத்தையும் பார்த்து தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட பண்புகள் எல்லா விஷயத்திலையும், சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கவனமா, அதனாலதான் சொல்றான் ஹுலூக்குன்னலி, நீங்கள் மகத்தான நற்குணம் சொல்றானே, உண்மையில அது பொய்யல இல்ல. எல்லா விஷயங்களிலும் நபிகளாருடைய அத்தனை அசைவுகளிலும் அவ்வளவு பண்பு, அவ்வளவு நற்குணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சகாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய தூதர் அடுத்தவர்களுடைய வீடுகளுக்கு செல்வார், வீடுகளின் கதவை தட்டுவார். நம்மள எப்படி கதவை தட்டுவோம்? நம்ம நேரம் முன்னாடி போய் நின்று நம்ம ஒரு 4 தடவை கட்டுவோம். கதவை திறந்தா நம்ம தான் நிற்போம் அங்க. சகாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்று ஏதாவது செய்தியை சொல்ல வேண்டுமானாலும் ஏதாவது கேட்க வேண்டுமானாலும் அந்த வீட்டிற்கு முன்பாக சென்று நிற்க மாட்டார்கள், இடதுபுறமாகவோ வலதுபுறமாகவோ நிற்பார்கள், நின்றுட்டு கதவை தட்டுவாங்களாம். நீங்க நம்ம வீட்டுல என்ன, நம்ம போய் கதவை தட்டுறோம், உள்ள இருக்கிற பெண்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம கணவர் வந்துட்டாரு, இல்ல நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, என் மாமா வந்திருக்காங்க, இல்ல எங்க அத்தா வந்திருக்காங்க, என் மகன் வந்திருக்கிறான், இல்ல எங்க அண்ணன் வந்திருக்கிறான் அப்படிங்கிற ஆவலோடு கதவை திறப்பார்கள். சில நேரங்களில் ஆடைகள் கூட குறைவாக இருக்கும். வீட்டுல தானே இருக்கிறாங்க, பெண்கள் மட்டும் தனியாக இருக்கும்போது ஆடைகளை குறைத்து இருப்பார்கள். அப்படி திறந்த என்ன ஆகும்? திடுக்கிட மாட்டாங்களா? அதிர்ச்சி ஆயிட மாட்டாங்களா? வெக்கம் கூடிராதா? நாணம்? இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அதெல்லாம் படிக்கிறாங்க பாருங்க. ஒரு மனிதனுடைய வீட்டுல கதவை தட்டணும்னா என்ன நடக்கும், அந்த நடந்துச்சுன்னா அவங்களுடைய நிலை என்ன, இதையெல்லாம் உணர்ந்து தங்களுடைய குணங்களை மாற்றிக்கொண்டு அழகாக இடதுபுறம், நம்ம இன்னைக்கும் போனாலும் அப்படிதான் தட்டணும். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறோம் என்று சொன்னோம்னா எந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று மடமடன் கதவை தட்டத்தை விட்டு சைடுல நின்று ஓரமாக நின்று அவர்கள் கதவை திறந்தவன் அவர்களுடைய கண்ணில் படாமல் சைடுல நின்று கதவை தட்டுறோம். அவ்வளவு நுணுக்கமாக அனைத்து விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டிருக்கிறார்கள். ஒண்ணும் இல்லைங்க, நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து பேசுறாரு, இல்ல நம்மள்ட்ட ஒரு செய்தியை கேட்கிறார், ஒரு ரகசியத்தை சொல்றாரு, காதோடு 10 பேர் இருக்கிறோம், அந்த சபையில வந்து நம்மளோட காதோடு காதா சொன்னோம்னா என்ன செய்வோம்? காதை கொடுப்போம். அப்புறம் அவர் உடலில் இருக்க நறுமம் அந்த மனத்தினாலேயோ நாற்றத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அப்படி கொஞ்சம் தள்ள ஆரம்பிப்போம். அப்படித்தானே? எல்லாரும் அப்படித்தானே? உடம்புல ஒரு வேர்வை வாடை இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம நெருங்கி சொல்லும் போது அந்த வேர்வை வாடை நமக்கு அடிக்கும். அடித்தோடனே நமக்கு அதுல அருவருப்பு பெற்று நம்ம கொஞ்சம் நகழுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு யாராவது ரகசியம் பேசினார், அந்த பேசுறவர் காதோடு வாய் விட்டு பேசி கொண்டிருக்கிறாரு, அந்த பேசி கொண்டிருக்கிற நபர் தன்னுடைய காதுகளில் இருந்து அந்த வாயை நகட்டி போகாத வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காதை மாற்ற மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒருத்தர் பேசுறாரு, என்ன இருக்கட்டுமே, அவர் எதை உணர்ந்திருக்கிறார்னு பாருங்க. காதை மாற்ற மாட்டாருன்னா என்ன அர்த்தம்? அதை முழுவதுமாக கேட்டு அவருக்கு எந்த வகையில சங்கடம் வந்துடக்கூடாது. நமக்கு தோணிரும்ல, நம்மளே பேசுறோம், நம்மளை காதை ஒட்டாம ஒருத்தன் விலகி நின்று நம்மளோட தோணல் ஆகும், நம்மளை கூட நெருங்கி பேசுறதுக்கு அருவருப்பு படுறானோ என்ற ஒரு சிந்தனை வந்துடும் இல்லையா?
நம்ம பரவாயில்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அப்படி செஞ்சா என்ன ஆகுது? அப்ப ரசூலுல்லாஹ் அதை கவனிச்சிருக்கிறாங்க. அதை விட தோழர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரோடு பேசிக் கொண்டிருந்தார். பேசிக் கொண்டிருக்கும்போது நீண்ட நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வர்றாரு. வந்தவர் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே நேரம் நெருங்கி போறாரு. போயிட்டு சலாம் சொல்லிட்டு, யா ரசூலல்லாஹ் கியாமத் நாள் எப்போ வருங்கிறார். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வும் வேற ஒரு நபரும் பேசுறாங்க. வேறு மூன்றாவதாக வந்த நபர் நபிகளாரிடத்துல போய் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. சகாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நினைத்துக் கொண்டோம் இந்த மனிதர் இப்படி போய் பேசினது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல போல இருக்கு, அதனால பேச மறுக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் பேசிருக்கும்போது எப்படி போய் இடையில பேசலாம், குறுக்கீடு பண்றாரு, அதனால ரசூலுல்லாஹ் வெறுப்படைஞ்சிட்டாங்க என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு பேசி முடிச்சுட்டு ரெண்டாவது கேட்டாங்க, யார் கியாமத் நாளை பற்றி என்னிடம் கேள்வி கேட்டதுன்னு கேட்டாங்க. நாங்கள் அவரை காட்டினோம். அவரை கூப்பிட்டு அவர் கேட்கிறார், தொடர்ந்து கேட்கிறாரு. அவரை கூப்பிட்டு இந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றார்கள், வாக்குறுதியை மீறுபவர்கள் இருக்கும் போது கியாமத் நாள் வரும். அவருக்கு வாக்குறுதி யாரெல்லாம் மீறுறாங்களோ அப்ப கியாமத் நாள் வருங்கிறாங்க. உடனே அவர் திருப்பி தொடர்ந்து கேட்கிறாரு, வாக்குறுதி அது எப்போ வரும்? வாக்குறுதியை மீறக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அந்த காலம் எப்போது வரும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தகுதியற்ற ஆட்சியாளர்கள் அவர்கள் கையில் ஆட்சி பொறுப்பை எப்போது மக்கள் ஒப்படைக்கிறார்களோ அந்த நேரத்தில் வருவாங்க. இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு அங்க வந்துட்டோமே, எந்த தகுதியும் இல்லை, ஆளுவதற்கு தகுதி இல்லை, கணக்கியல்ல தகுதி இல்லை, நடைமுறைப்படுத்துவதில் தகுதி இல்லை, மக்களை ஒருங்கிணைப்பதில் தகுதி இல்லை, ஒரு சமூகமாக பார்ப்பதில் தகுதி இல்லை, எந்த தகுதியும் இல்லாத ஜீரோவாக இருப்பவனுடைய கையிலே இந்த ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம நாட்டில் இல்ல, பல நாடுகளில் தான் நிலைமை. அப்ப கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் நம்ம வந்துட்டோம், ரொம்ப நெருங்கி இருக்கிறோம் கியாமத் நாள. அப்ப அவ்வளவு நெருக்கத்தில் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. ஏன் இதை செஞ்சாங்க? ஏன் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில பதில் சொல்லல? நம்ம அப்படிதான் பதில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் சொல்லிட்டே இருப்போம். ஒருத்தர் வந்தோன்னா, ஒரு நண்பர் வந்தோன்னா நம்ம விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, கேட்டுக்கிட்டு இருந்தவனுக்கு என்ன மனநிலை இருக்கும் தெரியுமா? நம்மள்ட்ட தவிர்த்துட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டே அந்த பேசியிருக்கான் போல இருக்கு மனுஷன். சந்தர்ப்பம் கிடைச்சவனே போயிட்டான். வருமா வராது? அது அவருக்கு ஒரு உரிமை இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்டேன், எனக்கான பதிலை சொல்ல வேண்டிய கடமையில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய மனிதர் நின்று கொண்டிருக்கிறாரு. எனக்கு பதிலை சொல்லாமல் பகுதியிலே நிறுத்தினால் எனக்கான அநீதியாக ஆகிவிடும் அப்படின்னு அந்த மனிதர் சொல்றாங்க. அதெல்லாம் பாருங்க, எவ்வளவு நுணுக்கமாக பாருங்க. சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் யாருமே சிந்திக்க மாட்டோம். யாரும் சிந்திப்போமா? நம்ம என்ன செய்வோம்? நினைச்சிட்டு போறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கூட ஒரு மனங்கள் கோணிடக்கூடாது. அந்த மனிதர் அதனை கூட மனசு சங்கடப்பட்டுறக்கூடாது அப்படின்ட்டு இதை முடித்து விட்டு அவரை அதிகம் கவனிக்கிறார். அதான் நம்ம போன் பேசிக்கிட்டு இருப்போம்ல, வீட்டில் சொல்லுவாங்க, போன் பேசிக்கிட்டே வெளியில வருவோம், வரும்போது 2 முருங்கக்காய் வாங்கிட்டு வாங்கன்றுவாங்க. நம்ம காதலே விழுக, நம்ம வாங்கவே மாட்டோம். காரணம் என்ன? நம்ம கவனமெல்லாம் மொபைல்ல, வெளியே எங்கேயோ இருப்பவரோடு உறவாடி கொண்டிருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த முருங்கைக்காய் சொன்னா, கத்திரிக்காய் சொன்னது, புளி வாங்கிட்டு வர சொன்னது, என்ன எதுவுமே நம்ம காதல விழுகாது. விழாம நம்ம வாட்டி வெளியில இறங்கி போட்டோம், வெறுங்கையும் வீசினதையும் மாதிரி திருப்பி வீட்டுக்கு வருவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அடுத்தவருடைய நிலைமை, அடுத்தவர் கேட்ட கேள்வியை மனசுல வச்சு, இந்த கேள்வி யாரு கேட்டான்னு ரெண்டாவது கேட்கிறாங்கன்னா, அப்ப எல்லா தளத்திலும் எந்த தரத்தை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணக்கிட்டாலும் அத்தனையிலும் அவர் உடனோடு இருப்பார். விருந்து கலைக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்து கலைக்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு புது பொண்ணு, புது மாப்பிள்ள இருக்கிறாங்க, திருமணம் செஞ்சவங்க. விருந்துக்கு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? குடும்பத்தோடு கிளம்பி போயிடுவோம். அப்படித்தானே? எத்தனை பேருக்கு சொன்னாரு, எல்லாத்தையும் அழைச்சாரா? அப்படி எல்லாம் பார்க்கல. விருந்து தானே, வா பெத்தம்மா வீட்டுல விருந்து, எல்லாரும் கிளம்பு, மூட்டை முடிச்செல்லாம் கட்டி 2 நாள் அங்க போய் டேரா. அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க? பொருளாதாரத்தில் இருக்கிறார்களா, மிதமிஞ்சி இருக்கிறார்களா, சிரமத்தில் இருக்கிறார்களா, அல்லது ஏதோ ஒரு விருந்து அவங்க 2 பேருக்கு மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார்களா, இதெல்லாம் தெரியாது. எல்லாரும் கிளம்பி போயிடுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா பள்ளியிலே மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவர் விருந்து கொடுக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றாங்க. வந்த மனுஷர் ரசூலுல்லாஹ் பார்த்து, யா ரசூலுல்லாஹ், விருந்து உங்களுக்காக நான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன், நீங்களும் கூட இருக்கிற 5 பேரும் சேர்ந்து வந்துருங்க, இல்ல 6 பேரும் சேர்ந்து வந்துருங்க, இல்ல இந்த உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு கிளம்புறாங்க விருந்துக்கு. கூட இருந்த அந்த 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேர்னு வச்சுக்கோங்க, 5 பேரும் வர்றாங்க. போய்கிட்டு இருக்கிற வழியில இன்னொருத்தர் ஜாயின்ட் ஆயிட்டார். இப்ப இவர்கிட்ட சொல்லவும் முடியாது, நாங்க விருந்துக்கு போறோம், நீங்க போங்கன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, 5 பேர் தானே அவர் சொன்னாரு, 6வதா ஒருத்தர் வர்றாரு. இப்ப நம்ம என்ன செய்வோம்? மொத்தமா போய் உட்காந்துருவோம், யார் வந்து அண்ணா விருந்து இருக்கு சாப்பிடுவோன்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்கு முன்பாக நின்று அந்த யார் விருந்துக்கு அழைத்தாரோ அவரை அழைத்து சொல்கிறார், நீங்க 5 பேர் வர சொன்னீங்க, நாங்கள் 6வதாக ஒருவரும் எங்களோடு இருக்கிறார், உள்ள வரலாமா வேணாமான்னு கேட்கிறாங்க. விருந்து கொடுக்கறதுல எவ்வளவு பண்பு பாருங்க. அது ஒரு விருந்தோம்பல் நடக்குது. அவர் அந்த 5 பேர் 2 விஷயம் இருக்கு. அதுல
கொடுக்குறேன்னு உள்ள கூட்டு போய் வச்சு அவருக்கு இல்லைன்னு சொன்னா அதுவும் அசிங்கம், அவருடைய மனசு சங்கடப்பட்டுரும். ஏன்னா நம்ம 5 பேருக்கு தான் சொன்னோம், இருந்தாலும் ஊரவே கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சா இங்கேயும் சங்கடம். அப்ப இந்த ரெண்டுக்குமே இலகுவாக வெளிப்படையாக சொல்றாரு. நான் ஒரு தடவை கூடுதலா வந்துட்டாரு கூட, அவருக்கும் உணவு இருக்குதா, அவர் சொல்றாரு வாங்க பரவாயில்ல இருக்குது எல்லாருக்கும் வாங்க என்று அழைத்து அந்த உணவை கொடுக்குறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலும் இதுதான் என்பதெல்லாம் இல்லை, மனைவிமார்களிடம் நடக்கும்போது கூட அதில் கூட தங்களுடைய நற்குணங்களை காட்டியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, சிறந்த மனிதர் யார் என்று கேட்டாங்க. இந்த உலகத்துல நல்ல மனிதர்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹைருக்கும் லி அஹ்லி, சிறந்த மனிதர்கள் யார் என்றால் அன ஹைருக்கும் அஹ்லி, அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரிடம் நல்லவர்களாக இருக்கும். குடும்பத்தார் யார்? மனைவி தானே. யார் மனைவியிடம் நல்ல மனிதனாக இருக்கிறானோ அவன் தான் மனிதர்களில் நல்லவனா இருப்பான். ரொம்ப சிம்பிள், எடுத்துக்கலாம். காரணம் என்ன? உதவியாளனாகவோ நண்பனாகவோ சொந்தக்காராகவோ யார் இருந்தாலும் 24 மணி நேரமும் எனக்கான நற்குணங்களை யார் அறிவார்னா என் நண்பன் கூட தெரிய முடியாது. 1-2 விஷயத்தை அவன்கிட்ட மறைச்சிருவேன். சில விஷயங்களை அவனோட மறைத்து என்னால் செய்ய முடியும். ஆனால் முழு நேரமும் என்னோடு உறவாடி கொண்டிருக்கிற மனைவிட்ட மறைக்க முடியுமா? மனைவி கணவன்கிட்ட மறைக்க முடியாது. 2 உறவையும் சொல்றாங்க, மனைவியை மட்டும் சொன்னாங்க. நல்ல மனைவி யார் என்றால் அதுக்கு நம்ம எடுத்துக்கணும். நல்ல பெண் யார் என்று கேட்டால் யார் ஆணுக்கு நல்ல சிறந்தவளாக இருக்கிறாளோ அவளை தானே, அப்படித்தானே எடுத்துக்கணும். ரெண்டையுமே எடுத்துக்கணும். ஆணுக்காக சொல்லப்பட்ட செய்தினாலும் பெண்ணுக்கும் அதுதான். அப்ப ஒரு பெண் ஒரு மனிதன் எப்படி நல்லவனாக இருக்கணும்னா அவனுடைய மனைவி இடத்துல நல்லவனா இருக்கும். எந்தெந்த விஷயத்துல எல்லாம்? சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் அதை வெளிப்படுத்தியிருக்காங்க ரசூலுல்லாஹ். சின்னதாக நடக்கும்ல சம்பவங்கள். குளிக்க போறோம், குளிக்க போகும்போது அவங்களுடைய அந்த இணக்கத்தை, தன்னுடைய மனைவி மீது இருக்க அந்த காதலை, அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க நளினமாக. நபிகள் நாயகம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நானும் நபிகளாரும் ஒன்றாக குளிப்போம். ஒன்றாகனா ஒரு பாத்திரத்துல தண்ணி, அவ்வளவுதான். ஒரு பாத்திரமா ஒன்று தானே இருக்கும் ரசூலுல்லாஹ் காலத்துல. ஒரு பாத்திரத்துல தண்ணியை நெப்பிடுவோம். நான் ஒரு புறம் அமர்ந்திருப்பேன், என்னுடைய கணவர் வேறு ஒரு புறம் அமர்ந்திருப்பார். நாங்க 2 பேரும் அந்த பாத்திரத்தில் கைகளை விடுவோம். ஒரு அன்பை வெளிப்படுத்துறது பாருங்க, ஒரு சின்ன சின்ன விஷயம். இன்னைக்கு சொல்லக்கூடிய மருத்துவம் மனோநிலைப்படி இன்னைக்கு சொல்றான், கணவனும் மனைவியும் ஒன்றாக குளித்தால் அவங்களுடைய சண்டை சச்சரவே வராதுங்க. சண்டை வந்தா இன்னைக்கு மனோதத்துவ நிபுணர்கள் சொல்றது, கொஞ்ச நேரம் அட்வைஸ் பண்ணுவான், அதை சொல்லுவான் இதை சொல்லுவான், நீங்க 2 பேரும் ஒன்னா குளிச்சுட்டு வாங்க, குளிங்க, போங்க, இருங்க, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய இன்பங்களை பகிருங்க, அதுக்கப்புறம் வாங்கன்னு 1 மாசம் அனுப்பி விட்டுருவான். இன்னைக்கு அதை சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி அறிவே இல்லாத காலத்தில், இந்த மருத்துவம் மனோதத்துவம் என்கின்ற ஒரு அறிவே இல்லாத காலத்தில் தன்னுடைய மனைவியோடு குளிக்கின்ற நேரத்தில் தன்னுடைய கைகள், உம்மு சலமா சொல்றாங்க, அவருடைய கைகள் என்னுடைய கைகளை இப்படி தழுவும். என்னுடைய கைகள் ஒரே பாத்திரம் தானே, தழுவும். நான் எடுத்து எனக்காக கொஞ்சம் மிச்சம் வைங்க, நானா அள்ளி கொஞ்சம் வேகமா குளிப்பேன். உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, எனக்கும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி அவரும் அள்ளி குளிப்பாரு. எங்களுடைய அன்புகளை பரிமாறி கொள்வோம். எவ்வளவு சிறந்த குணம் என்னுடைய கணவருங்கிறாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. நம்மளுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் அந்த தருணத்தையாவது ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோமா? நம்ம கேட்டா கூட மனைவி பல வீடுகளில் சுடுதண்ணி வைமான்னு சொன்னா அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சுன்னு வைங்க. நம்ம நைட்டு தான் கிடைக்கும் சுடுதண்ணி. ஏன்னா அந்த மாதிரி 1008 வேலை இருக்கும். எல்லாம் முடிச்சு நம்ம போன் நோண்டி டிவி பார்த்து சீரியல் பார்த்து பாட்டு கேட்டு எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் நமக்கு வைக்கணும், நம்ம வேலையை பார்க்கணும். இன்னைக்கு வரை அதான் பல வீடுகளில் நடக்காத சம்பவம் நடந்தீங்களா? இது போன்ற ஒரு நளினமான சம்பவங்கள் அந்த காலத்துல இருந்துச்சு, பழைய காலங்கள்ல. எங்க அம்மாவுடைய காலத்துல இருந்துச்சு. குளிக்கும் போது கணவனுக்கு முதுகு தேய்க்கிற பழக்கம். இன்னைக்கு சொல்லுங்க பார்ப்போம், உங்களுடைய மனைவி நீங்களா நினைச்சுங்க, சொல்ல தேவையில்லை. உங்களுடைய மனைவிமார்கள் என்னைக்கு உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விட்டுருந்தாங்க சொல்லுவோம். எப்படி இணக்கம் வரும்? கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் முன்னாடி தள்ளி பாருங்க. இந்த நற்பண்பை நான் எப்போது என்னுடைய மனைவி இடத்துல வெளிப்படுத்த முடியும்? சின்ன சின்ன விஷயத்துல தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல சொல்றாங்க, ஆயிஷாவே உள்ள இருக்கிற அந்த தொழுகை பாய், பள்ளியில இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கிறாங்க. வீடும் பள்ளியும் ஒண்ணுதான், இப்படிதான் ஒரு சின்ன ஒரு தடுப்பு மட்டும்தான். அந்த பக்கம் போனா வீடு, இந்த பக்கம் போனவன் தான் பள்ளி. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி அப்படிதான். அப்ப பள்ளியில இருந்துகிட்டு கேட்கறாங்க, ஆயிஷாவே இந்த தொழுகை விரிப்பை எடுத்து கொடு, நான் தொழுவ போறேங்கிறாங்க. பள்ளியில மண்ணு தர, அப்ப ஏதாவது ஒன்று விரிச்சுட்டு தொழுவணும் கேட்கிறாங்க. அந்தமா சொல்லுது, நான் மாதவிடாயாக இருக்கிறேன், எனக்கு இப்போது நான் மாதவிடாயாக இருக்கிறேன், எப்படி எடுத்து தர்றது? சாதாரணமா இருந்தா மார்க்க சட்டம் சொல்லலாம், அதெல்லாம் தப்பு இல்லை, அல்லாஹ் சொல்லிட்டான், குர்ஆன்லயே சொல்லியிருக்கான், தேவைப்படும் போது நீங்க பள்ளிகளை பாதைகளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவாரு ரசூலுல்லாஹ். மனைவி கேட்குதே சிரிச்சுக்கிட்டு, அந்த கிண்டலும் கேலியுமா சொல்லுவாங்கல்ல, சொல்றாங்க மாதவிடா என்பது கையிலேயா இருக்கு, எடுத்து கொடுமாங்கிறாங்க. மனைவிட பேசும்போது கூட அதை சட்டமாக்கல. நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம சட்டம் பேசுவோம், மார்க்கம் சொல்லுவோம். என்ன இப்படி பேசிட்டே இப்படி செஞ்சுட்டோமோ, அதை கூட அவர்கள் நளினமாக தங்களுடைய அவ்வளவு இணக்கமாக
மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை செல்லமாக புனைப்பெயர் வைத்து அழைத்திருக்கிறார். புனைப்பெயர், பட்டப்பெயர் இல்ல, புனைப்பெயர். புனைப்பெயர்னா நல்ல பேர். கருப்பா இருக்கிற கருவாயன் கூப்பிட்டா நல்ல பேர் கிடையாது. சிவப்பா இருக்கிறவரை அப்படி அழகான செவந்தவரேன்னு செக்க செவந்தவரேன்னு கூப்பிட்டா சிரிச்சிருவாங்க. கருப்பா இருக்கிறவரை கருவாயன் கூப்பிட்டு பாருங்க, அவருக்கு கோபம் வந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பல முறை எப்படி அழைச்சிருக்காங்கன்னா சிவப்பின்னு அழைச்சிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நல்ல சிவந்த நிறமாக இருந்தார்கள். அவங்க அழைக்கும் போதெல்லாம் சிவப்பின்னு அழைஞ்சிருக்காங்க. ஒரு முறை பள்ளிவாசல்ல சகாபாக்கள் எல்லாம் வில்லை வச்சு அடிச்சு விளையாண்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய கணவர் என்னை அழைத்தார். எப்படி அழைச்சாரு? சிவப்பின்னு என்னை அழைச்சார். இன்னைக்கும் பெண்களை நம்ம அப்படி கூப்பிடுறதே இல்லை. இன்னைக்கும் நம்ம பெண்களை எருமாடு தான் கூப்பிடுறோம். வீட்டில் இருக்கிற பொண்டாடி எருமாடு, கழுதை நம்ம கூப்பிடுறது. ஒரு அன்பாக அவருடைய குணத்தை சொல்லி அவருடைய உருவத்தினுடைய அமைப்பை வைத்து ஒரு அழகான பெயரை அவருக்கு எல்லாமே இணக்கம் வந்துருமே. அப்படி சொன்னோம்னா நம்மளோட கணவன் அன்போடு கூப்பிடுறான் அப்படிங்கிற அந்த இணக்கம் இருக்குல்ல, அது வந்துடும். ஆனா நம்ம கூப்பிடுறதே இல்லை. ரசூலுல்லாஹ் பல முறை அப்படி அழைத்திருக்கிறார்கள். அன்றும் என்னை அப்படித்தான் அழைத்தாங்க. என்ன அழைச்சாங்க? சிவப்பி இங்க வாழ்ந்தாங்க, விளையாட்டு பாக்குறியான்னு கேட்டாங்க. நான் ஆர்வமாக ஆமான்னு சொன்னேன். அவருடைய மேலாடையில் என்னை மூடிக்கொண்டார்கள். மற்றவங்க எல்லாம் விளையாண்டுக்கிறாங்கல்ல, வெளியில காட்ட முடியாத மனைவிய, அவருடைய மேலாடையால் என்னை மூடிக்கொண்டார். நான் அவருடைய உடலோடு என்னுடைய உடலை சேர்த்து முகம் மட்டும் தெரியுமா உட்கார்ந்து நான் வேடிக்கை பார்த்தேன். எந்த அளவுக்கு பார்த்தேன்னா நானே சடைச்சிட்டேன். போதும் போதும்பான்னு ஆயிடுச்சு. அவ்வளவு தூரமும் எனக்கு அந்த விளையாட்டை காண்பித்தார்கள். இன்னைக்கு மனைவிமார்கள் எத்தனையோ விஷயங்கள் நம்மள்ட்ட கேட்கிறாங்க. ஒண்ணும் நம்மளால முடியாத விஷயம்லாம் கேட்கறாங்க, அதை விட்டுருவோம். சின்ன சின்ன ஆசைகளாக சில விஷயங்கள், அதை கூட நம்மளால செய்து கொடுக்க முடியல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் என்னுடைய மனைவியாக இருந்தாலும் அவர்களுக்கும் இன்பங்கள் இருக்கும், அவருக்கும் சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் எதுவரையெல்லாம் அவளுக்கு கிடைக்குது, என்டர்டைன்மெண்ட், ஒரு சின்ன ஒரு ஜாலி. இப்படியெல்லாம் தங்களுடைய மனைவிமார்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குணங்களை, நற்குணங்களை காட்டியிருக்க. இதெல்லாம் வச்சுதான் அல்லாஹ் சொல்றான். எல்லா தரத்திலையும் ஒரு சஹாபாக்களோடு தோழர்களோடு எப்படி நடந்து கொண்டார், அண்டை வீட்டுக்கு போகும்போது எப்படி இருந்தார், விருந்தாளி இடத்துல உணவருந்த செல்லும் போது விருந்தாளி வீட்டுக்கு எப்படி சென்றார், எல்லாத்துல இன்னும் சொல்வதாக இருந்தால் விருந்தாளி வீட்டில் சாப்பிடுவாங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது வீட்டுக்கு விருந்தழைத்து கொடுத்தால் அங்கே போய் உணவு அருந்துவார்கள். தங்களுடைய மனைவி வீட்டிலும் உணவு அருந்துவார்கள். உணவருந்துகின்ற நேரத்தில் சுவையாக அந்த உணவு இருக்குமே ஆனால் அவர்கள் சொல்வார்கள், மிக சிறப்பாக, நல்லா இருந்துச்சுமா, நல்ல உணவு என்று அதை பாராட்டுவார்கள். அதில் குறையேதும் கண்டார்களே ஆனால் ஒண்ணுமே பேச மாட்டாங்களாம். இப்ப நம்மளும் வீட்டுல பாராட்டுறோம், பொம்பளையில பாராட்டுறோம்ல, சாப்பாடு அருமையா இருந்துச்சு, பிரியாணி, மட்டன் பிரியாணி அருமையா சொந்தமா அப்படின்னு பாராட்டுறோம். இது எத்தனை தடவை? ஒரு தடவை, ரெண்டு தடவை. பல தடவை என்னன்னா தட்டு பிறந்துடும். உப்பை போட்டு கொட்டி கீய கழுதுன்னு ஆரம்பம். அப்ப மனைவி இடத்தில் கூட சொல்லாம இருந்துக்கலாமே. நல்ல நம்மளுடைய உணர்வுகளை பார்த்து, நம்முடைய செயல்களை பார்த்து அவர்களாக உணர்ந்து கொள்ளட்டுமே. சாப்பாடு நல்லா இல்லையோ அவங்க சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிருமே. அப்ப அதை கூட நம்ம கவனிக்கிறது இல்லை. எங்க அமர்ந்திருக்கிறோம் என்பது கூட இல்லை. விருந்தாளியை கூப்பிட்டு போனா கூட அவங்க முன்னாடியே நல்லா இல்லைங்கிறத வெளிப்படுத்துறோம். அப்ப அதுல எல்லாம் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுவர்கள் விஷயத்தில், சின்ன சின்ன சிறுவர்களை சந்திக்கும் போதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள் விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் நல்லிணக்கத்தில் இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு ருக்கையா அவருடைய மகள் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் அவருடைய கையில தன்னுடைய குழந்தையை தர்றாங்க, உமாமாவை கொடுக்குறாங்க. விளையாடுறாரு, கொஞ்சம் விளையாண்டு இருக்கிறார். பாங்கு சொல்லப்பட்டு காமத்தும் சொல்லிடுச்சு. பள்ளியாசல் ரெண்டு ஒண்ணு தானே. பாங்கு சொல்லியாச்சு, பிலால் காமத்தும் சொல்லிட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகிட்ட விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அந்த குழந்தைய கொடுத்துட்டு வந்திருக்க முடியும். நம்ம அப்படி தானே செய்வோம். புள்ள இருக்குது, தொந்தரவா இருக்கும், பள்ளிக்கெல்லாம் கொண்டு போக முடியாது, வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்துருவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரிவு இருக்குல்ல, இந்த பிரிவினால் குழந்தைக்கு ஏதாவது ஒரு மனக்குறை வந்துருமோ, தூக்கிட்டு போறாங்க. கொஞ்சிக்கிட்டே தூக்கிட்டு போய் சப்ல இமாமாக நின்று அந்த குழந்தை உமாமாவை தூக்கி தோல்ல வைக்கிறாங்க. தோல்ல வச்சுக்கிட்டே தொழுகிறாங்க. சகாபாக்கள் சொல்கிறார்கள், அவர் அப்படியே குழந்தையோட வந்தாரு. வந்தவர் தன் தோளிலே உமாமாவை வைத்துக் கொண்டார். உமாமா அவருடைய பயத்தால் அவருடைய தலையை அப்படி கட்டி பிடிச்சிக்கிச்சு. கட்டி பிடிச்சுக்கிட்டோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்கள், தக்பீர் சொன்னார்கள், ருக்கூ செய்தார்கள். சஜிதா போகும்போது அந்த குழந்தைய எடுத்து கீழே வச்சாங்க. கீழே வச்சுட்டு சஜிதா முடிஞ்சுட்டு தெரியும் போது திருப்பி குழந்தைய தூக்கி தோல்ல வச்சுட்டு திருப்பி நின்று நிலைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு பல வீடுகளில் பெண்கள் தொழாம இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். பெரிய தொந்தரவா இருக்கு, சைத்தானா இருக்கிறான். தான் பெத்த பிள்ளையே சைத்தான்னு சொல்லுவோம். தொழுது கொண்டிருக்கும் போது அழுதா இந்த சைத்தானுக்கு நான் தொழுகும் போதுதான் வருமானு கேட்கணும். கையில வச்சுக்கிட்டே தொழுங்களேன். ஆம்பளைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுகிறதுக்கு சட்டம் என்றால் நமக்கு அதுதானே, முன்மாதிரி தானே, நற்குணம் தானே. புள்ள நம்மளை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு தானே அழுகிறான். கையிலே தூக்கிக்கிட்டே தொழுவோமே. இப்ப பல பேர் அப்படிதான். பிள்ளைகளை பள்ளிக்கு கூப்பிட்டு வந்தா தொலை விட மாட்டான், பெரிய சேட்டை பண்றான். சேட்டை செஞ்சா தாங்க பிள்ளைகள்னா சேட்டை செய்யணும்.
சேட்டையே செய்யாம இருக்கணும்னா பொம்மையை தான் பெற்றுக்கணும். சேட்டை செய்வான், கொஞ்சம் கொஞ்சமா திருத்துவான். பள்ளிக்கு அழைச்சு கொண்டு வர 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 நாட்கள் செல்ல 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 பள்ளியோடு உள்ள ஈர்ப்பு ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மறுமையில் அர்ஷுக்கு கீழாக நிற்கக்கூடிய நிலையில் நிற்கக்கூடியவர்கள் பள்ளிக்கும் அவருக்குமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்னு. அந்த ஒரு நிலையை நம்முடைய புள்ள அனுபவிக்கணும்னா இன்னைக்கு அவன் செய்யற சேட்டையை பொருட்படுத்தாமல் அவனை பள்ளி கொண்டு வரணும். அவ்வளவு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களா. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சகோதரர் தம்பி, அவருக்கு இளையவர், அவர் இந்த குருவியை வளர்க்கிற பழக்கம் இருக்கிறவர். குருவியை வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு நாள் குருவி மகத்தா போச்சு, இறந்து போச்சு. உள்ள வீட்டில் உட்காந்து ஒரே அழுக, சங்கடம். வளர்த்தமே எத்தனை, எல்லாத்துக்கும் அந்த ஏக்கம் இருக்கும்ல, அந்த ஏக்கத்தில் அழகிற ஒரு குருவி வளர்த்தேன், அது மகத்தா போச்சு, இப்படியே சொல்லி ஏங்குறான். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச உடனே ஒரு ஜனாதிபதி, ஒரு ஆன்மீகத்தினுடைய தலைவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு. ஒரு சிறுவனுக்காக போய் எவ்வளவு பெரிய குணம் பாருங்களேன். அவனுடைய மனசு ஏங்கிடக்கூடாது. கூப்பிட்டு கேட்கிறாரு, யா உமைர், உமைரே இன்னக்க அலா உமைர், உமைர் அந்த உன் குருவி என்னாச்சு, மத்தா போச்சா, உன் விடு, இன்னொன்று வரும், உனக்கு வரும். ஆறுதல் சொல்லிவிட்டு சிறுவனுக்கு சொல்ல வேண்டிய தேவை, 2 நாள் சரியாயிருவாங்க. இன்னொரு ஒரு குருவி கிடைச்சால் இல்லோட அவனுடைய சிந்தனை வேற எதனாவது உள்ள பதிஞ்சிச்சுன்னா மாறிடுவான், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் கூட அவர்கள் உழண்டு விடக்கூடாது என்பதற்காக அத்தனையிலும் தலையிட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தலையிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களத்துல மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு செய்தி அனுப்புறாங்க. மக ரொம்ப சக்ராத்து ஹால்ல இருக்கு, ஜைனபனுடைய மக. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்ப எல்லாத்துக்கும் தோணும்ல, நம்ம வீட்டில் நம்ம மகன் இருக்கிறாரு, இல்லை நம்ம மக இருக்குது, குழந்தைக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா அத்தா வந்துட மாட்டாரா, இதை பாதுகாத்து ஒரு பெரிய மனுஷன் வந்துட மாட்டாங்களா, ஒரு நன்னிமா வந்து பாத்துறாரு, இது என்னன்னு சொல்லிடாதான்னு ஒரு ஏக்கம் இருக்குமே. அப்படி ஒரு ஏக்கம், அத்தா வந்தா இது நல்லா இருக்குமே அப்படின்னு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மனசுல உள்ளத்துல எண்ணம். இதை எப்படியா சரி பண்ணிடுவாரு அப்படிங்கிறதோட ஒரு ஆளை அனுப்புறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட போய் எங்க அத்தாட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி என் குழந்தை உடம்பு முடியாம இருக்குது, தவிக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த செய்தியை கேட்டு வர்றாரு. வந்த மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட சலாம் சொல்லிட்டு சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய மகள் ஜைனபினுடைய மகளுக்கு உடல்நிலை கோளாறு இருக்கிறது, ரொம்ப சுவாசம் விடுவதற்கு சிரமப்படுறாங்க, உங்களை கையோடு அழைச்சிட்டு வர சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாரு, எவன் கொடுத்தானோ அவன் எடுத்துக்கொள்ளும் உரிமையுடையவன். ஒரு வார்த்தை சொல்றாங்க, எவன் கொடுத்தானோ அவன் கேட்டால் நம்ம தடுக்கவா முடியும், அது அவனோட உரிமை அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. அது என்ன காரணத்துக்காக சொல்றாங்க, போனா நான் அழுதுருவோமோன்னு பயம், மனசு விட்டுருவோமோன்னு பயம், சங்கடப்பட்டுருவோமோன்னு பயம், அதனால சொல்லி அனுப்புறாங்க. மீண்டும் போனவர் அங்க போய் தகவலை சொல்லிட்டு திருப்பி வர்றாரு, இல்ல அல்லாஹ் மீது ஆணையாக நீங்க வரணும்னு உங்க அம்மா சொல்லிடுச்சு. எந்திரிச்சு போறாரு. போன மனிதர் அந்த குழந்தைய வாங்கி மடியில வச்சு அமர்றாரு, உட்கார்றாரு. உட்கார்ந்தா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. இதை பார்த்த உடனே நபிகள் நாயகம் கண்களில் இருந்து தார தாரையாக கண்ணீர். ஒரு குழந்தை, பச்சிலம் குழந்தை மடியில கிடக்குது, அது யாருடைய குழந்தையா இருக்கட்டும்ங்க, நமக்கு அப்படியே உள்ளங்கள் உருகிறாதா, அப்படி உருகி தன்னுடைய மகளுடைய பேத்தியே அப்படின்னு அழுது கண்களிலிருந்து கண்ணீரை வடிக்கிறார். சகாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க, யார சொல்ல நீங்களே அழுகிறீங்களான்னு கேட்கிறாங்க. என்ன செய்ய, அல்லாஹ் கருணை என்னும் ஒன்றை எல்லாருடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தி விட்டானே. யார் சிறுவர்களுடைய விஷயத்தில் கருணை காட்டாமல் இருக்கிறார்களோ அவர்களும், யார் பெரியவர்களுடைய விஷயத்தில் மரியாதை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களும் என்னை சேர்ந்தவர்கள் என்றார். ஒரு சின்ன சம்பவம், ஒரு கருணையை ஏற்படுத்துவது கூட நான் அழுகாம மறைச்சிருக்க முடியும். மறைச்சாலும் நான் இப்படிதான் என்னை இயல்பா இப்படி அல்லாஹ் படைச்சிட்டான், எல்லா மனுஷனும் இப்படித்தான் படைச்சிருக்கிறான், கருணை இருக்கும். ஒரு புள்ள இப்படி தவிக்குதேங்கிற அந்த ஏக்கம் இருக்கிறது, அந்த ஏக்கத்தினால நான் அழுகிறேன், இது எல்லாருக்கும் இருக்கும் என்று அங்கேயும் தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்துறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தலங்களிலும் அதான சொல்றோம், ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரி என்று அல்லாஹ் சொன்னானே. முன்மாதிரி என்று சொல்வது தொழுகையில் மட்டுமல்ல, நோம்பில் மட்டுமல்ல, ஜக்காத்தில் மட்டுமல்ல, ஹஜ் செய்வதில் மட்டுமல்ல, குர்பானி கொடுப்பதில் மட்டுமல்ல, எல்லா தலங்களிலும் எல்லா விஷயத்திலும் நபிகளாருடைய நற்பண்புகளை பேணி நாமும் அப்படித்தான் நடக்கணும். நாம் அண்டை வீட்டுக்கு போனா எப்படி செய்யணும், விருந்தாளியாக ஒரு வீட்டுக்கு போனா என்ன செய்யணும், உணவிலே குறை இருந்தால் அந்த குறையை எப்படி வெளிப்படுத்தணும், இதையெல்லாம் நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து பெற்று அதை நாம் பிரதிபலித்தால் தான் நபிகளாரை நாம் முன்மாதிரியாக கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையான முன்மாதிரியாக பின்பற்றக்கூடிய மக்களாக எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.